அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் வள்ளல் பெருமானுடைய ஞான சரியினை வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் நாம் செவ்வாய்க்கிழமைகளில் மூன்றாவது செவ்வாய்க்கிழமைகளில் அமைத்திருந்தோம். இனி ஞானசரியையினுள் நினைத்தல் குறித்த அந்த ஆராய்ச்சியில் விரிவான அடிப்படைகள் இருக்கின்றன. அதனால்தான் உளவியல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற அல்லது அவனுடைய பிறப்பை இன்னார் என்று வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. அந்த நினைத்தலை குறித்து நாம் விரிவாக இங்கே சிந்தித்து வருகின்றோம். இந்த நினைத்தலுக்கும் உணர்தலுக்குமான இடைவெளியை சென்ற வாரத்தில் விரிவாக நாம் அமைத்து கொண்டோம். அதிலே இன்றைக்கு இந்த நினைத்தல் என்பதிலேயும் உணர்தல் என்பதிலேயும் கிடைக்கின்ற விரிவான அனுபவம் நெகிழ்ச்சியை தர வேண்டும் என்று நாம் அது பற்றி ஒரு உறுதியோடு கூட நம்முடைய செயலை எண்ணி பார்க்க எந்த அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பொதுவாக நம்முடைய நினைத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லது நம்முடைய பிறப்பை எந்த அளவிற்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை மதிப்பிடுவதற்கு உதவியாக இருப்பது. எந்த அளவிற்கு யார் எதை பற்றி நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய பிறப்பு உயர்வு பெற்றிருக்கிறது. அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற ஒரு பழமொழி நமக்கு பொருத்தப்படும். நீ உயர்ந்ததை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதாக ஒரு பொருளுடைய அந்த தொடர் கற்பனையில் மிதக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லவில்லை. கற்பனை என்ற ஒரு சொல், அதாவது நினைத்து பார்த்தல் என்ற அடிப்படையில் இருக்கிற ஒரு சொல். ஆனால் அந்த நினைத்து பார்த்தல் என்பது எப்படிப்பட்டது என்ற ஆராய்ச்சியில்தான் முழுவதுமாக ஒத்துவராத ஒன்று அல்லது முழுவதுமாக சம்பந்தப்படாத ஒன்று என்பதாக இருந்தால் அதுக்கு இன்றைக்கு சொல்லுகிற கற்பனை என்று பெயர். ஆனால் அதை கூட மாற்றுகின்ற நாத்திக படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அதாவது என்னால் நினைத்து பார்க்க முடியும், நான் அதை அடைய முடியும் என்று ஒருவன் நினைத்து அதை அடைகிறான். இறுதியாக அவனுடைய வாழ்க்கை முரண்பட்டு போகிறது. உதாரணமாக பல படங்கள் அதிலே உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். எந்த படத்திலாவது ஒரு அதிகப்படியாக நினைக்கிற ஒரு மனிதன் அதே முறையில் அவன் அதை அடைந்து அவனுடைய வரலாறு ஒழுங்குபட்டிருக்கிறதா என்பதை பார்த்தால் திரைப்படத்தில் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச படம் அமைதிப்படை. நிறைய படம் அந்த மாதிரி இருக்குது. எல்லா படமும் அப்படி ஒரு பாதிக்கு இருக்குத்தனத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அவன் நினைப்பான், எல்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் அவனுடைய பாத்திரம் கெட்ட பாத்திரமாக மாறும்.
அப்போ நினைக்கிறது முயற்சி செய் உனக்கு எல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா நினைக்கிறத பற்றி சொல்லும்போது தான் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிம்பாங்க. அது வேறு. விரலுக்கேற்ற வீக்கங்கிறத இதனோட சம்பந்தப்படுத்துகிற மாதிரி தெரியும், ஆனால் சம்பந்தப்படுத்துவதற்கு முழுவதுமாக அது பொருத்தப்படாது. எதை வேண்டுமானாலும் அடையலாம் என்று நினைக்கிறவன் அதற்கான முயற்சியை எப்படி எடுத்துக்கொள்கிறான் என்பதை பொறுத்து அவன் நல்லவனா கெட்டவனா என்பதில் முடிகிறது. படம் எடுக்கிறவர்கள் அல்லது சமுதாயத்திற்கு கதை சொல்ல வருகிறவர்கள் நீ எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம் என்று சொல்லும் பொழுது அது சாத்தியப்படுகிற ஒன்றாக இல்லையானால் அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுகிறது அதை பொறுத்து அதனுடைய மனநிலை அல்லது அந்த பிறப்பு மதிப்பீட்டுக்கு உள்ளாகிறது. அப்போ அவங்க முதல் பாதியில் கடவுளை நம்பாத ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தில் நீ எது வேணாலும் அடையிறதுக்கான சாட்சியை சொல்லி கடைசியில் பின்பகுதியில் அதனுடைய முடிவை அவர்கள் மறந்து விடுவார்கள். இப்போ பின்பகுதியெலாம் அதோடையே ஒத்து போகாது. நீங்கள் எந்த படத்தை சொன்னாலும் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். எத்தனை படத்தை கொண்டு வந்தீங்கன்னாலும் அதுக்குள்ளே அவர்கள் ஒரு அந்த அற மதிப்பீட்டை கையாளுகிற தன்மையில் சோடை போய் விடுவார்கள். அதாவது தர்மம், நீதி, கடவுள் இதையெல்லாம் முற்றாக புறந்தள்ளி ஒரு படம் எடுத்துட முடியாதுங்க. அப்போ அறத்தை, அதாவது இதெல்லாம் விட்டுட்டு அறத்தை குணம், இப்போ எம்ஆர் ராதா நடித்த படங்களை நீங்கள் அதை நிறைய பார்க்கலாம். அப்போ அறத்தை புறந்தள்ளும் போது அந்த பாத்திரம் சரியாக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு எதையாவது சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிறப்பு ஒரு மதிப்பிழந்து விடுகிறது. அது ஒரு அதான் அது மாதிரி நீங்கள் அது முடியாது. முடிஞ்சு. அதனால் இந்த மாதிரியான ஒரு முயற்சி உங்களுக்கு முயற்சி பண்ணி தோற்றுருக்குறாங்க அப்படின்னா சொல்லணும். மக்களுக்கு அந்த சிந்தனை தெரியாது, நமக்கு அது தெரியும். நீ முழுமையாக உன்னால் அந்த மாதிரியான கருத்தியல்களை புறந்தள்ளி ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறப்புக்குள் நாம் எண்ணுகிற எண்ணம் எந்த அளவுக்கு நீங்கள் பிறப்பில் வளர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத காமிச்சிடும். இது நீங்கள் யாரும் உங்களை பற்றியோ அல்லது மற்றவங்கள முடிவெடுக்கும் போதோ இதை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உண்மை இதான். அதாவது எந்த விஷயத்தை பற்றி எவன் மனப்பூர்வமாக அல்லது இயல்பாக அவனுடைய உணர்வு அல்லது உணர்ச்சி முடிவெடுக்கிறதோ அந்த தன்மையை பொறுத்து அவனுடைய பிறப்பின் எல்லை இருக்கிறது. பிறப்பில் எந்த அளவுக்கு அவன் வளர்ந்துருக்குறான் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு நிறைய கதை தெரியும். இந்த கர்ணனை கொடுக்க சொல்கிறது, இப்போ கூட சமீபத்தில் அதுலேயே ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். நம்ம இதுதான் சத்தியகங்கைன்னு தான் நினைக்கிறேன். சத்தியகங்கையில் சக்தி, அதில் துரியோதனனை 300 பவுனா ஏதோ தங்கத்தை நீ தானம் பண்ணுன்னு சொல்கிறப்ப அவன் போகிறவங்க வரவங்களாம் கூப்பிட்டு கொடுத்தான். வரவங்களாம் கூப்பிட்டு கொடுக்குறான். அதை கொடுக்க முடியல, பொழுதுக்குள்ளே கொடுக்க சொல்கிறாரு. அந்த விரல் கட்ட தானம் அது வேறு. அந்த இந்த மாதிரி கதையில் இருக்குதான்னு தெரியாது. ஆனால் அந்த கதை விட்றாங்க நிறைய பேர், நிறைய பத்திரிகைகள் இந்த மாதிரி நிறைய உதாரணம் வரும். அதில் இது ஒரு உதாரணம். அப்போ அவனால் முடியல, கொடுத்து மீந்து போகுது. அப்புறம் அவன் கர்ணனை கூப்பிட்டு நீ கொடுங்குறார். அவன் ஒரு ஆளை கூப்பிட்டு மொத்தமாக ஊற்றுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ உடனே கர்ணனுக்கு தெரிஞ்ச உனக்கு தெரியல பார்த்தியா அப்படின்னு அவர் பேசுவார். யார்? கண்ணன். இப்போ நாம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறோம். வரவன்லாம் கூப்பிட்டு கொடுக்குறோன்னா அவன் நல்லவனா, மொத்தவனா ஒருத்தனை கூப்பிட்டு கொடுக்குறவன் நல்லவனா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். கொடுக்கறது நல்லது, முடிச்சுட்டான் வேலைங்கிறது வேறு. ஆனால் கொடுத்த முறை சரியா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது கேள்வி வைக்கிறோம். அவன் வைக்க மாட்டான், நீங்கள் வைப்பீங்கன்னு சொல்ல வரீங்க தெரியுது எனக்கு. ஆமாம், நீங்கள் என்ன கேள்வி அப்படின்னு தெரியுதுல்ல. அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறோம்? அது ஒரு விமர்சனம் அல்லது அது விசாரணைக்கு உட்படுத்துகிறோம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிறப்பு நம்முடைய எண்ணத்தை தாங்கியது, அவ்வளோதான் விஷயம். அதனால தான் நீங்கள் தத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி உளவியல் வந்ததுன்னா உங்கள் பிறப்பு தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு உதவுறது தான் நாம் ஜோதிடம். ஜோதிடம் மேக்ஸிமம் சைக்காலஜிக்கு தான் உதவும்.
தத்துவத்துக்கு உதவாது. ஆனால் தத்துவம் நடுவில் உளவியல் நம்ம படிப்பாக இல்லாததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜோசியம் தான் நமக்கு உதவும். கோவில் திருக்கோவில் சமயம் சார்ந்தது கல்வி நமக்கு இல்லாதனால திருக்கோயில் சமயம் சார்ந்த கல்வியே போகிறோம் வரோம் எல்லாரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய உளவியல் படிப்புக்கு போயிட்டதுனால இங்கே வந்து ஜோதிடர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு இடைவெளி? அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிறப்பை நாம் எடை போட்டுக்கிறதுல கொஞ்சம் முயற்சி செய்ய தவறுறோம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்களுடைய பிறப்பு வந்து எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு அது நல்லா தெரியும். பொதுவாக பிறந்த குழந்தையை அது நிற்க வைக்கிற வரைக்கும் நீங்கள் அதோட குழந்தையோட பழகினீங்க அப்படின்னா, அதை பின்னாடி நீங்கள் இது மாதிரியான இந்த குழந்தை இப்படி தான் வேலை செய்யும், இப்படி தான் அது நினைக்கும், இப்படி தான் அது செய்யும், இப்படி தான் அதனுடைய வேகம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கணிக்கலாம். அதாவது வந்து அது சாதாரண விஷயம். நான் சொல்கிறது பெரிய அறிவுலாம் தேவையில்லை. இருக்குது அது கொடுக்கறது, பேசுகிறது, பழகிறது, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த மரபுக்குள்ளே 10 பேர்களுடைய பழக்க வழக்கங்களில் பல பழக்க வழக்கங்கள்லேருந்து அந்த முடிவு கிடச்சிரும் அந்த குடும்பத்தோடு பழகினீங்கன்னா. ஏன்னா அந்த 10-15 ஜீனில் பல வெரைட்டி இருந்தால் கூட அது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த வெரைட்டியை கண்டுபிடிக்கலாம் நீங்கள். அப்படி தான் ஒரு பிறப்பு செட்டிங்ஸே அமையும். பிறப்பு அந்த என்னது திட்டம் அப்படி தான் அமையும். அதனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த எண்ணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாம் தெளிவாக இருக்கிறோம். தத்துவத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். உங்களுக்கு இந்த பிறப்பில் எது வேலை செய்ய வேண்டுமோ அதுதான் வேலை செய்யும். இதுக்கு இந்த இடத்துல கடவுள் ஆதிக்கம் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன் கடவுள் அறிவாளின்னு நாம் எழுதுகிறோம்? அவர் பெரிய அறிவாளி நமக்கு எப்படி தெரியும்? கடவுள் ரொம்ப அறிவாளியா அப்படின்னு எழுதுறதுனால இது ஒத்துக்கூடாது. வேதத்தில் இருந்ததுக்காக ஒத்துக்கூடாது. வேதத்தில் எதுனா நம்பிக்கைன்னா இருக்குது, அப்படி கிடையாது. இப்போ கண்ணதாசன் பாட்டை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா ஏன் ரசிக்கிறீங்க? ப்ராக்டிக்கலாக இருக்குது. உங்கள் பிரச்சனையோட அது வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது வரல, அவ்வளோதான். அதோட அது கதை முடிஞ்சு போகுது. அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு உதவும் போது தான் அது கிடையாது. அப்போ அதனுடைய வேல்யூ அவ்வளோதான். புரியுதா? ஆனால் அவருக்கே அது பெரிய தேடலாக இருந்து அதுக்கப்புறம் நிறைய வந்து வாழ்க்கையில் அவ்வளவு சம்பாத்தியமும் அவ்வளவு புகழும் அவருக்குள்ள எந்த தத்துவத்துக்குன்னா கடைசி வரைக்கும் அவர் மண்டை காய்ச்சலில் தான் இருந்திருக்கிறார். மண்டை காய்ச்சலில் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாற்றுக்குள்ளே அவருடைய அனுபவம் வந்து எதில் என்ன பண்ணல, அமைதியை கடைசி வரைக்கும் காணலை. அது வேற, நான் அந்த விஷயம் சொல்ல. மன ரீதியாக அது கடனாளியாக சேர்த்ததுக்கு வேற காரணம். அது சொத்துலாம் நிறைய இருந்தது. இங்கே இருந்ததுலாம் கூட இப்போ தான் விற்றாங்க. அதெல்லாம் வந்து வேற. அது இல்லை, அது மனம் திரும்பி திரும்பி மோதுற மாதிரி வினையை விரைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை விட்டுனா எல்லாமே எனக்கெல்லாம் அப்படி தான். ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாமே பிரச்சனையாக நடக்கும் எனக்கு. நாம் இந்த ஃபீல்டில் இருக்கனால தப்பிக்கிறோம், வேறு ஃபீல்டில் இருந்தால் தண்ணி தான் அடிப்போம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டும் ஒரே மாற்று இடம், அவ்வளோதான். இருக்கிறது இடம் தான் உங்களை காப்பாற்றுது. அது தவிர வேறு ஒன்றும் பெரிய மருந்து பெரிய ஞானம்லாம் சொல்லிக்கூடாது. இதுக்கு நாம் ஒத்துழைக்கிறோம். மற்றவங்க அவன் அந்த லெவலுக்கு போய் நிற்கிறான், அவ்வளோதான். ஒத்துழைக்கிறதுக்கு உங்கள் பிறப்பு அதில் ஈடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா தொலைஞ்சிடும். என்ன அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் இந்து மதத்தை பார்க்குறாரு. சரவணன் எப்படி பார்க்குறாருன்னா அர்த்தமற்ற இந்து மதம்னு பார்க்குறான். நான் பெரிய அரசு கிடையாது. நான் ஏன் அதை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய மூளை தான் அது காரணம். அவர் பார்க்குறாருன்னா அவருக்கு சொல்யூஷனே கிடைக்கல. 1000 பாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அவருக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருந்தால் அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லிட முடியாது. அப்போ அவருடைய இது வேகாக இருக்குது, சொல்யூஷனை தேடி போகிற அந்த மனநிலை அப்படின்னு நான் அதை சொல்கிறேன். இன்னும் நிறைய சொல்லுவேன். அவர் முதல்ல வீட்டை விட்டு வேலி தாண்டி வந்தார். ஏன் நீ கண்ணதாசன் வந்தாருன்னே தெரியல எனக்கு. வீட்டை விட்டு வேலி தாண்டி தான் வராரு, தெரியல அது உங்களுக்கு. அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரும்போது தெரியாமல் தான் வேலி கதவு ஏறி வச்சு வந்துருக்கோன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போ நான் எப்படி அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவேன்னு கேட்டேன்னா, ஒரு பெரிய மனிதன் ஆகிறோம் யாரும். அதனால தான் பாரதியாரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
அவர் பிறந்தது வளர்ந்தது குடும்பம், இதுக்குள்ளே ஓடி போய் பெரிய ஆள் ஆனேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அவர் வரலாறு சொல்ல முடியாது. இந்த பெரிய ஆள் ஆனவங்க எல்லாம் ஓடி போய் வளர்ந்து பெரிய ஆளாகி பின்னாடி அப்பா அம்மாவை திரும்பி பார்த்துருப்பாங்க. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் அது வேற ஒன்று சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்ல மாட்டேன்னா, அது குடும்பத்துக்குள்ளேருந்து நீ பெரிய ஆளாக இருந்திருப்பினா உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பிறப்பு ஒத்துழைக்கலை. ஆமாம். அதனால் என்னுடைய ஆராய்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தன்னை சார்ந்த அந்த சங்கிலியை விடுபடுத்தாமல் அந்த சங்கிலிக்குள்ளே இருந்தெல்லாம் வளர முடியுமான்னா எல்லாராலையும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் கேப்பை விட்டுட்டு வெளியில் வந்து எப்படியாவது பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, பாட்டியை கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாருமே செஞ்சுருப்பாங்க, அது வேற. ஆனால் இந்த சூழல்களிலிருந்தே எத்தனை மனிதர்கள் பெரிய மனிதராக இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தெரியுது. போனால் காப்பி கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, அடுப்பங்கரை உங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுப்பங்கரையோடு செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெளிவு தத்துவம் நேரம் வந்திருக்கும். எல்லா வேலைக்குள்ளேயும் போயிருந்தீங்கன்னா நெளிவு சுழிவு மட்டும் இல்லை, நிறைய கற்றுக்குவீங்க. அப்போது நிறைய கற்றுக்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் நீங்கள் வளர்ந்துட்டேன்னு சொல்லிப்பீங்க. நான் இதை பண்ணேன் இத்தனை பண்ணேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்குது தண்ணி கொடுத்தாது, தண்ணி நல்ல தண்ணியாக கேட்ட தண்ணியான்னு தெரியாது, இந்த பெருசாக அவ்வளோ. அந்த பையன் ஒன்று சொல்லுவேன், அப்பா நீ இன்னமும் அவனை பிடிச்சானே இந்த கொசுவை பிடிக்க முடியுமான்னு கேட்கணும் ஒரு விளம்பரத்தில் ஒன்று. அந்த மாதிரி கதையாக போட நம்ம கதை புரியுது அவங்களுக்கு. ஏன்னா ரெண்டுக்குள்ளேயும் கலந்து யார் எத்தனை பேர் வெளியே வந்திருப்பாங்க. அதனால தான் பெண்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது அது வெளியே வரக்கூடாதுன்றத டாமினேட் பண்ணுறீங்க. அதுதான் இன்றைய சமூகம். இதுக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ளேயும் இருந்து அவங்க பண்ணுற வேலையில் அவங்க அறிவாளி ஆகிடுறாங்க. உண்மையிலேயே அறிவாளியாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். நம்ம வந்து அறிவாளியாக இல்லாததுக்கு இது ஒரு காரணம். நீங்கள் வேலையை என்ன பண்ணிட்டீங்கன்னா பாதியை ஒதுக்கிறீங்க. பாதி ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முட்டாள்கள் தான். ஆண்கள் முட்டாள்கள் தைரியமாக தெளிவாக சொல்லலாம். ஏன்னா எத்தனை ஆண்கள் பாதி வேலையை சம்மந்தப்படாமல் அடுத்த வேலையில் இல்லாமல் இவங்க வேலையை மட்டும் பார்த்தனால கண்டிப்பாக அவர்கள் பயிற்சி இல்லாத முட்டாள்கள். கொஞ்சம் என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வார்த்தை. அப்புறம் நாளைக்கு நீங்களாம் ஆண்கள் வாலிபர் சங்கத்தில் போய் பேச்சே போடுவான், எது நடந்தாலும் வருத்தம் இல்லாத வாலிபர் சங்கம். ஏன்னா சூடு சோரணை இல்லாத வாலிபர் சங்கம் அடுத்த ஒன்றும் படம் எடுக்கலை. அதுதானே அது அர்த்தம். வருத்தம் இல்லாத வாலிபர் சங்கம்னா சூடு சோரணை இல்லாத வாலிபர் சங்கம் தானே அர்த்தம் அதுக்கு. ஆமாம், அது அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே அதுதான் அது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அடுத்த கட்டத்தில் வேல்யூ பண்ணுறோம். வேல்யூ பண்ணுறது தான் நம்மளோட இடம். இப்போ இவர் நம்ம சச்சிதானந்தன் லண்டன்லாம் போயிட்டு இருந்துட்டு வந்தார். இப்போ வந்து சொன்னார், பா அங்கே குழந்தையும் வயசானவங்களையும் நல்லா மதிக்கிறான்ப்பான்னார். அதுக்கப்புறம் சொன்னார், அங்கே எவனும் கண்டவனும் படிக்கிறதில்லப்பா, 10% 7% பேர் தம்பா படிக்கிறான். படிக்கிறான்னா என்னன்னா அவன் படிப்பு வேலை அப்படின்னு போனோம். எவனோ ஒருத்தன் வேலை வாங்கிறது. நான் 40 பேர் படிக்கிறேன். 40 பேர் படித்தா எவனோ ஒருத்தன் வேலை வாங்குறான். 39 பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒருத்தன் வேலை வாங்கிறதுக்கு நான் படிக்கணுமான்னு கேட்குறேன். நான் ஆதி நாள்லேருந்து இதை கேட்டுனுக்கிறேன். இது மட்டும் இல்லை, ஒருத்தன் வேலை வாங்கிறதுக்கு 39 பேர் சாதாரணமாக ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு 10 வருஷத்துக்கு நடுவில் தான் கவர்மெண்ட் வேலை சரியாக கிடைக்கும். ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிங்கன்னா குறைஞ்சது 10 வருஷம் அந்த கேப்பில் இருக்கும். 10 வருஷத்தில் ஒரு 4 லட்சம் பேர் படிச்சிருப்பான். எம்ஏ எக்கனாமிக்ஸ் வச்சுங்களேன், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பான். அந்த 4 லட்சம் பேரில் 4 பேருக்கு தான் கவர்மெண்ட் வேலை. அப்போ 3,90,000 பேருக்கு மேலே பயிற்சிக்காரனாக இருப்பான். அதுதான் நம்ம திட்டமாக சொல்கிறோம், உழைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது. அப்போ உடனே என்ன பண்ணுவான், நீ குலக்கல்வி படின்னு அப்போ மறுபடியும் ஜாதி கொண்டாந்துடும். அதை உடச்சி பேசுறதுக்குன்னே அவனுக்கு தைரியம் வரல. குலக்கல்விக்கும் உழைப்புக்கும் இடையிலான வேறுபாட்டை உடைக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியல. ஐயர் வந்து முடிவெற்ற கடை வைக்கலாம், ஆனால் முடிவெற்றவன் கோயிலுக்கு போக முடியாது. எத்தனை ஐயர் முடிவெற்ற கடை வச்சுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு? அது கணக்கு எடுக்கலாம். இது ஒரு பக்கம். நான் சொல்கிறது அந்த இங்கே போனீங்கன்னா 600 700 முடிவு வெட்டுறதுக்கு. ஸ்பாவா அதுக்கு பேர் என்ன அந்த இது இல்லை ஸ்பா இல்லை, இன்னொரு பேர் இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்குது, கிரீன் கிரீன் ட்ரெண்ட்ஸ். பேர் தானே சொல்கிறேன், உடனே நீங்கள் லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருவீங்க போல. அதுக்கு சொல்லலை, அவங்களும் வச்சுருப்பாங்களா வச்சுருக்க மாட்டாங்களா? இல்லை அயன் பண்ணுற கடை அவ்வளோதான். பேஸ்ட் ஏஜென்ட்லாம் யாரும் சோப்பு ஏஜென்ட்லாம் எல்லாம் மயிலாப்பூரில் தான், எல்லா வீட்லேயும் தான் இருக்குது குடோன்னு. வேறு எங்கே இருக்குது குடோன்னு? உங்கள் வீட்டில் குடோன் வைக்க மாட்டான்.
நீங்கள் நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் நீங்கள். அதனால் உங்ககிட்டலாம் அட்வான்ஸ் கொடுத்த விட உங்கள் குடோன் வைக்க மாட்டான். மயிலாப்பூரில் பல வீடுகளில் எல்லா பொருட்களுக்குமான குடோன் இருக்குது. அப்போ அதனுடைய காரணம் என்னன்னா, அப்போ தொழில்ன்ற விஷயத்துக்குள்ளே அவங்க எது ஒன்றாலும் செய்யலாம், நாம் போய் அந்த தொழிலை செய்ய முடியாது. ஏன்னா அது தொழில் கிடையாது, அது கருத்தியல். எது கடவுளும் கருத்து தான், பிராமணர்கள் அப்படிங்கிறதும் கருத்து தான். எண்ணத்துக்குள்ளே வராத ஒரு கம்யூனிட்டி, ஒரு செயல். இது இந்தியாவில் புரியுதா உங்களுக்கு? இந்தியாவில் அதுதான் நான் தை மாதம் தலையங்கம். அதாவது ஒவ்வொரு தலையங்கத்தை பாடமாக சொல்லினுக்கிறேன், அப்புறமா புக்கு படிச்சிங்க. அது வந்து வெறும் எண்ணமாக மட்டும் இருக்கும். எது இப்போ நீங்கள் யார்? செட்டியார். செட்டியார்னா யார்? எண்ணெய் விற்கிறவங்க அப்படின்னு முதல்ல சொல்லிடுங்க. அவர் வெத்தலை வைக்கிறவங்க சொல்லிட்டு வரோம். அதாவது என்ன, அப்புறம் எல்லாமே விற்கிறவங்க. இப்போ பெரிய வணிகத்தன்மையிலேருந்து செட்டியாரையும் குறுக்கிடுறாங்க. எப்படி? எண்ணெய் வாணி செட்டியார். செட்டியாரில் வெத்தலை செட்டியாரும் இருக்கிறாங்க. இதில் மட்டும் இல்லை, வியாபாரத்துக்குள்ள ஒவ்வொரு பொருளை வச்சு செட்டியார் சொல்லுவாங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் பிரிக்கிறது. வாணிய செட்டியாருங்கிற ஜாதி வேறு செட்டியாரோட சீக்கிரம் பொண்ணு எடுத்துட மாட்டாங்க. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் நான். வாணிய செட்டியார் இருக்காங்கல்ல, வணிக செட்டியார் இல்லை, அவங்க என்ன ஆடுறவங்க. நான் சொல்கிறது, அவங்க சீக்கிரம் போய் எல்லா செட்டியாரையும் பொண்ணு கட்ட மாட்டாங்க. ரொம்ப கிடைக்கல அப்படின்னா தான் வேறு செட்டியாருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மற்ற நான் பார்த்ததுனால தான் அதை சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்கிறாங்க அதில். அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தொழில் எடுத்தாலும் சப்காஸ்ட் கொடுக்க தயார். ஆனால் ஆஞ்சநேயர் கோயில் ஐயரு, அப்புறம் விநாயகர் கோயில் ஐயரு, கபாலீஸ்வரர் கோயில் ஐயருன்னா பிரிக்கிறீங்க. அப்போ என்ன மட்டும் நீங்கள் வந்து கேரளாவில் மட்டும் ஐயரை பிரிக்கிறீங்கல்ல, அங்கே சட்டம் போட்டு தான் அந்த பிரச்சனையே வந்து. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, எல்லாத்துக்கும் தொழில் பேர் வச்சாச்சு, அதுக்கு மட்டும் ஏன் தொழில் பேர் வைக்கல? ஐயருங்கிறது தொழில் கிடையாது, கோயிலில் வேலை செய்கிறவங்க தொழில் கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே கருத்து தான். அது ரெண்டுமே எது கிடையாது, உருவம் கொடுக்க மாட்டாங்க. உருவம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போய் பிடிச்சிருவீங்க. அப்போ நினைப்புக்கு வராத ஒரு விஷயத்தை இந்தியாவில் இயக்கிறது வந்து பிராமணியம், அப்புறம் கடவுள். ரெண்டும் தான். கடவுளும் நினப்புக்கு வரக்கூடாது. அப்போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது உங்களுக்கு அந்நியமாகவே பார்த்துடணும் கடைசி வரைக்கும். அது போய் நீங்கள் எதுவாக கிடையாது. அப்போ தான் பாட்டு தான் உங்களுக்கு கை கொடுக்குது. கோயில் கை கொடுக்குமா கடவுளை வச்சு? ஆனால் கோயில், கடவுள் கை கொடுக்கறதுக்கான இடம் தான் கோயில். கோயிலுங்கிறது எதுக்கு? கடவுளோட நீங்கள் போய் பேசணும், அதானே? என்னங்க, கடவுளோடு நீங்கள் பேசணும். ஆனால் கடவுளை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே எங்கன்னா புலம்பிட்டு இருக்க வேண்டியது தான் தெருவில். அப்போ நான் யார்? இப்போ எனக்கு அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அப்போ உருவம் இருந்தால் தான் நீங்கள் நினைக்க முடியும். நினைக்கிறதுங்கிறது உருவம் இல்லாத நினச்சிங்கன்னா அது ஒரு ஏமாத்து வேலை. அதனால தான் திருமுறைகள்லாம் உருவத்தை கொடுத்து அதில் இப்போ நடராஜருக்கு முதல்ல ஏன் காரைக்கால் அம்மையார் உருவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு உருவம் கொடுத்துருந்தது வேற, நடராஜருக்கு உருவம் கொடுக்கறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இயங்கி கொண்டிருக்கிற கடவுள். இயங்கி கொண்டிருக்கிற கடவுளுக்கு தான் கூத்தன்னு பேர் வைக்கிறாங்க, கூத்தன். அப்போ இந்த கூத்தன் அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு எது வரைக்கும் வந்து நிற்கிறார்? இப்போ நீங்கள் அனுபவிக்கிற உங்கள் இயக்கத்துக்குள்ளே இருக்கிற கடவுள். அப்போ தான் நீங்கள் நினைக்கிறதுக்கு வரீங்க கடவுளை. இப்போ கடவுளை நினச்சா போதுமா? கடவுளை நினச்சா முடியுமா? இப்போ அதான் இப்போ நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துல இப்போ கடவுளை நினைக்க சொல்கிறாரா? எது நினைக்க சொல்கிறாரு? இவ்வளோ நாள் நான் கடவுளை பற்றியே பேசலையே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தில் பேசினேன், நிறைய நம்ம வரலாறு பேசினேன், என்ன பண்ணுறாருலாம். இப்போ நினைக்கிறத கடவுளாக சொல்லலாமா, எதுவாக சொல்லலாம்? இப்போது கடவுளை நினைக்க சொல்கிறாரா? இதுக்கு அப்படி தானே எழுதணும், சட்டப்படி எழுதுனா. நீங்கள் தியானித்து கொண்டு இருங்கள்னு வள்ளலார் எழுதினார, கடவுளை நினைக்க சொல்கிறாரா, எதை நினைக்க சொல்கிறாரு? இப்போ வள்ளலாரை கூட தான் இருக்கட்டுமே, அங்கே உட்காந்துருக்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த விளக்கை பார்த்துட்டு தியானம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒன்றும் என்ன தேவையில்லை, இந்த பாட்டை படிங்க அப்படின்னா சொல்கிறார். ஆனால் தியானத்தை ஒரு முழு நேர தொழிலாக அவர் சொல்லியிருக்காரா? அவங்க அவரை தொல்லை பண்ணுறாங்க. யாரை? வள்ளல் பெருமானை. அப்போ அவர் என்ன வேலையை கொடுக்குறாருன்னா, நீ இந்த விளக்கை பார்த்துட்டு என்ன நினைக்காது, அது மூலமாக ஏதாவது உனக்கு ஏதாவது விஷயம் வந்து அதில் போனால் சரி, என்ன வச்சு என்ன தடை பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் நம்முடைய வேலையை தடை பண்ணிடும்.
அதை நிறைய விஷயங்கள் நம்முடைய வேலையை தடை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல். அது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வைப்ரேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ரேக்கி இதெல்லாம் அதில் வளர்ந்தது தான். அதிலெல்லாம் வந்து முழு உண்மை கிடையாது. ஆனால் அதில் உண்மை இல்லாமல் இல்லை. எண்ணத்தை வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு தொடாமல் நிறைய வைத்திய முறைகள்லாம் வந்துருச்சு இல்லை. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு உண்மை இருக்குது. இன்னொருவருடைய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்துவதற்கு தெளிவாக இயங்கும். அதனால் இந்த எண்ணத்தை இயக்கி அது மூலமாக உங்களுக்கு தெரியாத வர்ற தடைகள்லேருந்து ஜெயிக்கிறதும் பெரிய விஷயம். அதனால் நினைந்து உணர்தல் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே நான் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் வச்சுக்க முடியாது. அப்போ தான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் அனுபவம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நினைப்பில் வருது. இப்போ நம்ம கடவுள் அனுபவத்தை தான் நோக்கி போயிருக்கிறோம். அதுதான் ஞானசரியனுடைய தொடக்கம். கடவுள் அனுபவம் எந்த மாதிரியான எண்ணத்தில் வருது? உங்களுக்கு யாருக்காவது எந்த அமைப்பிலையாவது பயிற்சி இருந்தால் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் எந்த அமைப்புலையும் நீங்கள் இல்லையே, எதுக்கு அவசரப்படுறீங்க? நான் சொல்கிறது நீங்கள் சொல்ல முடியாது பதில். நான் அதுக்கு தான் இப்படி போட்டேன். யாராவது எந்த அமைப்புலையாவது இருந்தீங்கன்னா கடவுளுடைய ஞாபகம் எப்போ வரும்னாக்கா உனக்கு அதான் அப்போ அது ஒரு மட்டும் வறுமைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம தான் வறுமை. அதோடைய மொத்தம் ஒரு பேர் வந்து வறுமைன்னு வச்சுட்டாங்க. அதை பல இடத்துல உனக்கு இல்லாம அப்போதான் அதுக்கு ஆல்டர்னேட் அது சரி பண்ணுறதுக்கு கடவுளை தெய்வத்தை நினைப்பாங்க. அப்போ ஒரு ஏஜென்ட்டா இப்படி ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு படைப்புக்கு ஏஜென்ட் படைப்பு கடவுள் என்ன? இப்போ உங்களுக்கு குறை வந்துச்சு. ஏஜென்ட்னா என்ன? உங்களுக்கு வேற ஞாபகம்? ஏஜென்ட் தான் சார். அப்போ என்ன சொல்லலாம்? டைரக்டர் ஓகேவா? அதோட இன்னொன்று சரி போட்டான். நான் வார்த்தையை தேடிக்கலாம். அவரை பொறுத்த ஏஜென்ட்டுங்கிறது அந்த வார்த்தை மட்டமாக இருக்கலாம். அவருடைய செயலில் வந்து நம்ம அவருக்கு பொறுப்பு அந்த லெவலில் தான் கடவுள். ஏன்னா அவர் அது ஏன்னா போன வாரம் அந்த கேள்வி கேட்டார். அவருக்கு அதே இப்போ ஹார்ட் இயங்குது, லங்ஸ் இயங்குது, கிட்னி வந்து ஒரு நாளைக்கு 17,000 லிட்டர் ஆஃப் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது. அப்புறம் பித்தப்பை கல்லீரல் மண்ணி. ஆனால் இப்போ வேணுக்கு உட்காந்துதுன்னா இப்போ நம்ம தட்டி விடுவோம் உடனே. ஆமாம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அது ஒரு பைப்பை பிடிச்சி பார்த்து தண்ணி ஓடுறது தெரியும். நமக்கு ஒரு உணவு கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம உணவு உள்ளவங்க அதானே எனக்கு ஏன் அந்த நினைப்பு ஏன் வரமாட்டேங்குது? அவர் நினைப்ப சொல்கிறாரு. அதுவும் ஒரு ஆங்கிள் இருக்கு. அது ஒரு ஆங்கிள். நோய் அப்படின்னு ஒரு பொது பேர் நாம் கொடுத்துருக்குறோம் தமிழில். நோய்னா என்னன்னா அதை நினைக்க வைக்கும். எது நோய் இல்லாதப்ப அந்த நினைப்பு இல்லாமல் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதில் வேலை பார்ப்பீங்க. இந்த ரெண்டு வேறுபாடு. நம்ம பிறப்பில் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கள, ஆரோக்கியமாக இருக்கிறப்ப உங்களுக்கு எதெல்லாம் ஆசைங்கிற வகையில் இருக்குதோ அதுதான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த உடம்பு கருவிகளில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கருவி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ரெண்டு விதமான செயல்முறை நம்ம உடம்புல இருக்குது. இந்த நோய் ஏன் வருது அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கணும். உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கணும். இந்த இடத்துல காயம் வந்தால் என்ன பண்ணணும்? காயத்துக்கு மருந்து போகிறது வர. காயம் எதனால் வந்தது? அது பொதுவான பதில். எங்கேயாவது இடிச்சிக்கினீங்க, எங்கேயாவது இடிச்சிக்கினீங்க, அது ரைட்டு. அது அவருக்கு நான் சொன்னது தான். போன சூசகமாக நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சொல்யூஷனும் டைரெக்டாக சொல்ல மாட்டேன் நான். அது எனக்கு அது சுத்தமாக வராது. டைரெக்டாக சொல்யூஷன் சொல்ல மாட்டேன். டைரெக்டாக குழப்பதில்லை சார். அது வந்து அப்புறம் பார்த்தா நான் வியாபாரியாக மாறிடுவேன். சொல்யூஷனை சொல்லிட்டாலோ ஒரு டைரெக்டு கான்டாக்டு கேள் உண்மை தான். இல்லை அப்படி கிடையாது. அது உங்களவில் தயார் பண்ணிடணும். நான் சொல்லிவிட்டேன் நான் ஏஜெண்ட்டாக மாறிடுவேன். நான் ஏஜெண்ட்டாக மாறிட்டேன்னா எனக்கு அதில் ஒரு பிட்டை போடுவேன். அது தேவையில்லைல்ல. யார் ஒன்றாலும் செஞ்சுங்க, யார் ஒன்றாலும் அதோடு நினைக்கணும். இப்போ நான் ஒரு ஆளாக மாறிட்டேன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ சத்தியவல்மு இருக்கிறாரு. ஏன் அவருக்கு போய் மாலை போட்டு காலில் பூஜை பண்ணுறாங்க? ஏன் சோரா தேமொழியார்னு ஒருத்தந்தார், அவருக்கு வந்து பெரிய அமைப்பே தொடங்கிட்டாங்க.
ஏன் பண்ணாங்கன்னா அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அவங்கள முன்னிலைப்படுத்தியப்பா நீ இதை பண்ணிக்க அதை பண்ணிக்க தனித்தனியாக சொல்லுவாங்க. அவன் சிஷியனாக மாறிடுவான். அவன் கொண்டாந்து காசு கொடுப்பான், அதில் ஒரு வியாபாரம். இந்த வேலைக்கு நான் போகவே மாட்டேன். புரியுதா? அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. எனக்கு அது சுத்தமாக தலை தெறிக்க ஓடவுன்னே தவிர நான் நிற்க மாட்டேன். அதுதான் அதில் இருக்கிற சிக்கல். அதுவும் எப்படி ஓடுவேன்? தலை தெறிக்க சொல்லியிருப்பேன், மறந்துட்டிங்களா? எப்படி ஓடுவேன்? ட்ரெயினுக்கு முன்னாடி ஓடுவேன். அது என்ன மோதக்கூடாது. என்னோட ஆசையில் அது ஒரு முக்கியமான ஆசை. ட்ரெயின் என்ன மோதக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் ஓடுவேன். அதுக்கு பேர் தான் தலை தெறிக்க ஓடுறது. ஆமாம், எனக்கு அது சின்ன வயசுலேயே நான் அதை சொல்லுவேன். 3 ஆசையில் அது ஒரு ஆசை எனக்கு. என்ன அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்குள்ள கடவுள் அதுதான். அவர் சொல்யூஷனுங்கிறது வைக்க மாட்டார். நீங்கள் எல்லாம் இருக்குதுப்பா, நீ வா, உனக்கு உன் மனநிலை ரீதியாகவே நீ வருவ. அது கூட உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி வராமல், ஒரு நாளைக்கு நம்ம காலையில் இருந்தோன்னே இட்லி பிடிக்கும், அடுத்த நாள் காலையில் இட்லியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாளில் 1 மாதம் கழிச்சு கூட வச்சுங்களேன், அப்புறம் பொங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அன்னைக்கு உங்களுக்கு இட்லி ஒத்துக்காது, பொங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பொங்கலை கடவுள் நினைக்க வைக்கிறதுக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பிடிக்காமல் போனதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே நிகழ்ச்சி தான் காரணம். ரொம்ப சாதாரண நிகழ்ச்சி தான். தொடர்ந்து இன்றைக்கி இட்லி எனக்கு பிடிக்குது, இன்றைக்கி மனசு கேட்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம போய் சாப்பிட்றோம். அது கூட இந்த இட்லி வேணாம் அந்த இட்லி போய் சாப்பிட்லான்னு அதுவும் சொல்லும். இதுக்கப்புறம் இட்லி வேணாம் இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு மனசு இவ்வளோ நாளாக பொங்கல் பிடிக்காது, பொங்கல் சாப்பிட்லான்னு தோணும். அன்றைக்கி என்னவாக இருக்கலாம், பல காரணம் இருக்கலாம். அன்றைக்கி இட்லியில் கரப்பாம்பூச்சி வந்துருக்கலாம், கடவுள் உங்களுக்கு பொங்கலை நினைக்க வைக்கலாம். ஆனால் உங்கள் ஆசை இட்லி புளிச்சு போய் பொங்கலுக்கு போய்க்கலாம். இல்லை விதி உங்களுக்கு வயிறு கோளாறு வரதுக்கு போய் பொங்கலை சாப்பிட வைக்கலாம். அப்போது இதுக்கு நடுவில் நீங்கள் யார்? நீங்கள் 0 தான். ஆனால் நீங்கள் தான் 100%. அப்படின்னா என்ன குழப்பமாக இருக்குதுல்ல? இதில் குழம்புறதுலாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய செயல் எதில் நான் போய் சேரணுமோ அதை முடிவுபடுத்தும். ஆனால் அந்த முடிவுபடுத்துறது தான் கடவுள் பேரறிவாளி. அதுதான் நான் ஆரம்பித்தேன். அறிவாளி அப்படிங்கிறது கடவுள் கிடையாது. எனக்கு செய்கிற வித்தையை பார்த்தா அவன் பெரிய அறிவாளியாக தெரியுது. ஏன்னா என்னோட அறிவு அங்கே போய் முட்டிக்குது. எங்கே போய் முட்டிக்குது? என்னடா அது, இந்த புறப்புற போய் நாம் எதுவுமே நினைக்கல. ஆனால் இதுக்குள்ளே ஏன் நம்மளை தள்ளலாம்? நினைக்கிறவனுக்கு ஏன் அதை கொடுக்க மாட்டாங்கிறான்? இந்த முரண்பாடு ஏன் வருது? நான் இந்த சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அதுக்கும் முன்னாடி தமிழ் படிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கும் முன்னாடி நம்ம படிக்க நினச்சது கெமிஸ்ட்ரி தான். எனக்கு இந்த ரசாயனம்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் விட்டா பாட்னி பிடிக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய அதிசயம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதுன்னா என்ன? உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதெல்லாம் என்ன? நம்ம இப்போ பேசுறது நல்லது தான். இதெல்லாம் நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் கிடைக்காது நம்ம பேசுறதுக்கு. உங்களுக்கு வேணால் ஒரு டிவி வச்சுக்கிறவருக்கு தொல்லையாக இருக்கலாம் பாடம் போகுதுன்ட்டு. எனக்கு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என்ன நான் சரி பண்ணிக்கணும், இல்லை நீங்கள் நினச்சது எப்படி சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் நீங்கள் இல்லை. இது மாதிரி 1,99,000 பேர் நிற்கிறாரு அந்த லைனில். ஒரு 1000 பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க, என் பக்கம். அப்படி வச்சிங்களேன். இப்போ நீங்கள் ஒட்ட ஒழுகுதல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல்னா என்ன? உலகம்னா அங்கே பாரு, அவருக்கு மேற்கோள்லேயே போயிருக்காரு. உலகம்னா சான்றோர் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பால், காலேஜ் பிரின்ஸ்பால், திருஞான சம்பந்தர் கல்வி ஏற்றினார் தெரியுமா? ஆமாம். அந்த 8000 பேர் சமணர்கள் சாகும்போது என்ன நினச்சின்னு செத்தானான்னு தெரியுமா? நினைந்துக்கு அர்த்தம். இன்றைக்கி தான் அந்த செய்தி என் காதுக்கு வந்தது. திருச்சி பக்கம் ஒரு காலேஜ் பிரின்ஸ்பால் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் மடாதிபதியாக பிறந்தே சைவத்தை அழிக்கிறேன்னு நினச்சின்னு செத்தாங்களாம். நான் சொல்லலை இதை. இந்த அளவுக்கு நினச்சி பார்க்குறாங்க பாருங்கள் சைவத்தோட வளர்ச்சியை. ஒரு கல்லூரி முதல்வர் சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் சைவம்லாம் அடிக்கடி திருமந்திர மாநாடு தான் அந்த கல்லூரியில் நடத்தியிருக்காரு. நான் போனதில்லை. எனக்கு அந்த காலேஜில் ஒருத்தவங்க சொன்னார், சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவருக்கு எங்கள் வாத்தியார் இப்படி சொல்லுவார்,
சமணர்கள் சாகும்போது சைவத்தை நாங்கள் அடுத்த பிறப்பில் அழிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிறந்தாங்க. அதுக்கு தான் சைவ மடாதிபதியாக வந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், அது சைவ மடாதிபதி மட்டும் இல்லைம்மா, சைவ பிள்ளைங்களே அப்படித்தாம்மா. ஏன்னா 5000 பேர் தீர்மானம் போட்டாங்கல்ல, ஒரு 5000 பேர் தீர்மானம் போட்டாங்களே, அப்போ அதில் இருக்கிறாங்க. இன்னும் 3000 பேர் எங்கே? இதான் என் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அது ரைட்டு. இந்த ஜாதியிலலாம் மற்ற ஜாதியில் ஊடுருவி இருப்பாங்க, இருக்கலாம். என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதுன்னா என்ன அப்படின்னா, சான்றோர்கள் சொன்னது பின்பற்றுறது. இந்த நுண்பொருள் சொல்லும்போது அது நமக்கு ஒட்டாது. இப்போ நான் வந்து சான்றோர்கள் யாரை நான் பின்பற்றுறது சொல்லுங்கள். நம்ம சேகர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, இங்கே நல்ல வெந்தாடி வேந்தர் மாதிரி இருப்பார், செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அவர் சொல்லுவார், இது வந்து நெருப்பில் போகிறது, இது யார் கூடயும் ஒத்து வராதுன்னு வர்றார். என்ன நம்ம சொல்லிட்டு போயிடுவார். நான் அதெல்லாம் அது இப்போ நேற்று கூட எங்கேயே சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேராசிரியர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது எந்த இடம், எங்கேயோ ஒரு இடத்துல முக்கியமாக சொல்கிறேன், அப்புறம் அது ஞாபகம் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ரொம்ப ஏன் அதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் நல்ல விதமாக பேசுகிற வார்த்தையை உங்கள் மேலே போட்டு தப்பிச்சுப்பாங்க. எனக்கு தான் தெரியும் அந்த வார்த்தை எங்கேருந்து வருது, எதனால் அப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது தெரியுதுன்னா, நாம் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோன்னு அர்த்தம். இதில் என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இதை பழித்து நம்மளை சொல்கிறானோ, அதில் இவன் பாராட்டுற மாதிரி பாராட்டுறான், ஆனால் பழிக்கிறான்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி ரோலை நாம் பண்ணியிருப்போம். மஞ்சள் புகழ்ச்சியில் நாம் பிறந்ததை திருப்பி அடிக்கிறது, ரிவிட் அடிக்கிறதுங்கிறாங்கல்ல, அது நாம் ஏற்கனவே பண்ணதெல்லாம் இருக்கோம்ல, அது அந்த மாதிரி ஞானங்களை இது ஒத்திட வைக்கும். எந்த ஞானத்தை? இந்த மாரி பேசுகிறாங்க, இவன் நம்மளை மட்டம் தட்டுறான் அப்படின்னு நான் புரிஞ்சிக்கிறேன். அப்படின்னா அந்த சைக்காலஜி எனக்கு எப்படி புரியும்னா, நான் அந்த மாதிரி பிறந்து நாம் அந்த இடத்தெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். எந்த இடத்த? நாம் அந்த பெரிய ஆளுன்றது இல்லை, இந்த மாதிரி பேசினா இதுக்கு அர்த்தம், இப்படி இருந்தால் இப்படிலாம் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நமக்கு பயிற்சி இருக்குது. அதனால் நாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி பயிற்சியில் நாம் யாரை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா என்ன? பலகற்றும் கற்கலாதார் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்படின்னா என்ன? எனக்கு திருக்குறளுக்கு ஃப்ளூவில் ஏதோ சொல்லியிருக்கேன். நான் இந்த வேறு சொற்பொழியில் பேசும்போது ஃப்ளோவாக சொல்லியிருப்பேன். அது ஆனால் எனக்கு மறுபடியும் நான் வழி இருந்தாலும் ஆராய்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள். சில திருக்குறளில் நம்ம ஃப்ளோவில் தான் வரும், அதாவது அந்த ஓட்டத்தில் தான் வரும். ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள். ரைட்டு. ஊருக்கு பழக்கம் முடிஞ்சு போச்சு. அதையும் எங்கே சொன்னீங்க? அந்த பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அந்த இடத்துல இருக்கவங்க செயல்பட்டாக்கா அது என்ன? அதுதான் அப்படிலாம் நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த ஊரில் இந்த பழம் விளையும், அந்த பழத்தை வேறு ஊருக்கு கொண்டு போகக்கூடாது. இப்போ வெயில் காலத்தில் மாம்பழம் இங்கே கிடைக்குதா? மாம்பழம் வெயில் காலத்தில் கிடைக்குதா இல்லையா? அண்ணா எந்த பனங்கிழங்கு எப்போ கிடைக்குது? எந்தெந்த காலத்தில் எது கிடைக்குதோ, பலாப்பழம் எப்போ கிடைக்குது? எல்லாம் வந்து கனி விளையிற காலம். எந்தெந்த பழம் எந்தெந்த தானியங்கள் அல்லது உற்பத்தி பொருள்கள் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல தான் அதை பயன்படுத்தணும். இன்னொரு இடத்துக்கு மாற்றிங்கன்னா புது நோய் வரும். அதனால தான் எல்லா பொருளும் எல்லா காலத்துலையும் சாப்பிடக்கூடாது, எல்லா இடத்துலையும் எல்லா பொருளையும் சாப்பிடக்கூடாது. அந்தந்த இடம் சார்ந்து விளையிறது தான் நீங்கள் அனுபவிக்கணும், அந்த காலம் அறிந்து. அப்போ தான் உங்கள் உடல் அதோடு ஒத்துப்போம். அதனால தான் இந்த வெயில் காலத்தில் வடநாட்டில்னா எவ்வளவு தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்காது. அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க அவருக்கு தெரியுமா? அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு மண் பானையில் தண்ணி வச்சுருப்பான், மாங்காய் அவிச்சு வச்சுருப்பாங்க. இந்த மாங்காய் வச்சு ஒரு தண்ணி கொடுப்பான். மாங்காவை அவிச்சு வச்சுன்னா அதில் புதினா அது இதெல்லாம் ஒன்று போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி பார்த்தாலே இன்ன வரைக்கும் நான் அந்த தண்ணி குடிக்கல. எனக்கு இன்னும் அந்த பானையை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணி குடித்தா தான் அந்த தாகம் அடங்கும், குடித்த மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ அவன் என்ன பண்ணுறான், சூழ்நிலையை ஒட்டி ஒரு விஷயத்தை எப்படி ஒரு மனிதன் கற்பிக்கிறானோ அது விஷயத்தை உங்களுக்கு கடவுள் கற்பிச்சு பண்ணிடுறான். அதனால தான் அவன் பேரறிவாளன். இப்போ நீங்கள் மாம்பழம் இருக்குதுன்னா அந்த நோய்க்கு மாங்கொட்டையில் மருந்து இருக்குது. பலாப்பழத்தினால அஜீரணம் வரும், அதுக்கு மருந்து பலாக்கொட்டையில் இருக்குது. ஆனால் சுட்டு சாப்பிடணும். கொட்டையை வந்து நீங்கள் பழத்தை அப்படியே சாப்பிட்றீங்க, கொட்டையை அவிச்சு கறியாக்குறது வேறு,
அந்த கொட்டையை சுட்டு சாப்பிடும். மாங்கொட்டையை சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு நோய் போகும். அந்த மாம்பழத்தால் வர மந்தம் போகும். பலாப்பழத்தினால வர நோய் வந்து பலாக்கொட்டையை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா போயிடும். அதனால தான் வந்து பொருளுக்குள் மருந்து, உங்களுக்குள்ளே ஒரு மருந்து இருக்குது. நீங்கள் அறிவு கருவினால் பெறதை செயல் கருவினால் திட்டமிடணும். அறிவு கருவினால் பெறதை செயல் கருவியால் திட்டமிட்டிங்கன்னா உடம்பு ஒழுங்காக இருக்கும். இப்போ மலம் வருது இல்லை, மலம் பிரச்சனை எப்போ வரும்? மலச்சிக்கல் வந்தால் தான் மலம் தெரியும். எல்லாத்த விட நோயை வந்து எங்கே நீங்கள் முத கண்டுபிடிக்கலான்னா மலச்சிக்கல் தான். நீர் மலை ஜலம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் தான் நோயை கண்டுபிடிப்பீங்க. அப்போ முதல்ல செயல் கருவி தான் உங்களுடைய உடம்பை பாதுகாக்கிற திட்டத்தை உங்களுக்கு முன்மொழிகிறது. அப்போ நீங்கள் உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கற்றல் வேணும். நீங்களே கற்றுக்குவீங்களா? எத்தனை ஜென்மத்துக்கு கற்றுப்பீங்க? முன் ஜென்மத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுக்கு உதவணும். அது போக கற்றுக்கிட்டவன் பதிவு பண்ணாமல் பாரு, அது எனக்கு உதவணும். இந்த ரெண்டும் உதவுனா தான் பிறப்பை ஜெயிக்க முடியும். பிறப்பை எப்போ ஜெயிப்பீங்க? இப்போது எல்லாருக்கும் வந்து நோய் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நோய் இருக்குது. பர்ஃபெக்டாக யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? என்னங்க இவரை விட்டுங்க, பாவம். அவர் கேமரா தூக்கி வந்தவர். நான் சொல்கிறது வந்து சொற்பொழிவு கேட்கறதுன்னு வந்தவங்கள தான் சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா, அதெல்லாம் தப்பு. அப்பா அம்மா சரியில்லை, அவ்வளோதான். அப்பா அம்மா நோயாளிங்கிறது இல்லை. நீங்கள் 80-100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் வாழ முடியும். உங்களுக்கு உழைக்க கற்றுக் கொடுக்கணும், உழைக்க கற்றுக் கொடுக்கணும், சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். சாப்பிட்றதா கண்டதே இல்லை. உங்களுடைய மனத்தை ஒழுங்குபடுத்தணும். இந்த 3 புரியுதா? உழைத்தல், உடம்பு, மனம். உடம்புல மனம் சேராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது தனியாக வேலை பார்த்துட்ருக்கும். உடம்புக்குள்ளே ஒன்று தான் மனம், ஆனால் தனியாக வேலை பார்க்கும். உடம்பு வந்து நாக்கு மூலமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நாக்கு மூலமாக தான் உடம்பு இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசானால் முட்டி தேஞ்சிடும், நடக்க முடியாது, கண்டவன் காரி துப்புவான், மற்றவன் தயவு கண்டிப்பாக வேணும், அப்போ வந்து சண்டைக்கு வருவான், நீ வந்து சகிச்சுக்கின்னு இருப்பியா, மண்டை வெடிச்சிடாதா, குழப்பம் வரக்கூடாது இல்லை அப்படின்னா இப்போவே அடக்கம் உடக்கமாக எப்படி சாப்பிட்டு எப்படி உடம்பு, அதுக்காக ரொம்ப அடக்கம் உடக்கமாக இருந்தால் அதுக்கு ஒரு நோய் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் கற்றுக்கணும். அப்போ இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறது பிறப்பு தோறும் கற்றுக்கிறது ஒரு வகை. அதுதான் அவர் சான்றோர்னார். இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டவன் இருக்கிறான் பாரு, அவன் பதிவு பண்ணி வச்சுருப்பான். அது நம்ம கைக்கு வரணும். நம்ம கைக்குன்னா செயல்பாட்டுக்கு வரணும். அதுவும் இதுவும் கைக்கு வந்ததுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கணும். எது? மனம். அதுதான் விதி. விதி சார்ந்தது தான் மனம். அதுக்கு நீங்கள் விதியை ஏற்றுக்க விடலைனாலும் உங்கள் செயல்பாட்டில் உங்கள் விதியை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு கடவுள் வேலை பார்ப்பான். இங்கே தான் அவன் பேரறிவாளன். இவ்வளோ ரிஸ்க்கு எடுக்கணும். ரிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதில் என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொறுப்புலேயே அதை கை வர வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வள்ளலார் போன்றவருடைய அறைகோள். அதுக்கு தானே நாங்களாம் வந்தோம், நீங்கள் ஏன் மெனக்கிறீங்க, அதுக்கு தானே நாங்களாம் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுக்கு நம்ம அடங்க மாட்டோம். நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்குள்ளே தான் அவங்கக்கிட்டேயும் போகும். நமக்கு எவ்வளோ இருக்குதோ அதில் தான் அவங்ககிட்டையும் போகும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நான் ஏன் நினைப்பு வர மாட்டேன்னா நீங்கள் தான் அதுக்கு காரணம். என் உடம்பை நான் உக்காந்துக்கிட்டு எனக்கு கண்ணு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, மூக்கு வேலை செய்யுது, உங்களுக்கு வந்து கை வேலை செய்யுது, கால் வேலை செய்யுது. இதுக்குள்ளே எப்போ உணர்வு வரும்? எப்போ இதுக்குள்ளே அந்த அறிவு வரும். உணர்ச்சி எப்படி வரும்? உணர்ச்சினா தப்பாக பயன்படுத்தினால சொல்கிறேன். உணர்ச்சினாக்கா பொருள் சம்பந்தத்தில் வருகிற அறிவு. எப்போ உங்களுக்கு உங்கள் உடம்பை பற்றி ஞாபகம் வரும்? அது இல்லாமல் பண்ணியிருக்காங்கல்ல கடவுள், அதுவே உங்களுக்கு ஒரு வகையில் லாபம் தானே. அதை பற்றி நினச்சிங்கன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களே. இப்போது காது இருக்குது, காது இருக்குல்ல, காப்பியை வாயில் ஊற்றுறோம், காதில் ஊற்றுனா என்ன ஆகும்? நீங்கள் ஊற்றி விட்ருவீங்க கீழே இருந்ததுன்னா, எங்கே வாய்க்கு இங்கே இருந்தா, அதனால் தூக்கி போய் இங்கே வச்சுருக்குது இல்லை. ஆமாம், சுத்தண்ணி காதில் தப்பி தேடி வந்துடக்கூடாது தானே. குளிக்கும்போது கூட காதுக்கு மேலே ஒரு ரப்பையை வச்சு அது வந்து கீழே உள்ளே வராமல், இதுக்குள்ளே ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான அறிவாளித்தனம் இருக்குதா இல்லையா? ஒரு காதுக்குள்ளேயே இவ்வளோ அறிவாளித்தனம் இருக்குது. அதனால தான் நம்ம டார்வினை வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லைன்னு சொல்கிறது. ஒரு காது இப்போ உங்களுக்கு தெரியல, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுன்னு ஒரு படம், ஒரு நகைச்சுவையெல்லாம் இருக்குது இல்லை, விக்ரமாதித்தன் கதையில். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம காதை இப்படி வச்சுக்கிறோம். பொதுவாக காது இருக்குல்ல, உங்களுக்கு வந்து காதை வச்சே அறிவாளித்தனத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? காதோட வடிவமைப்பை வச்சு உங்களுக்கு அந்த அறிவாளி இங்கே கொஞ்சம் மடங்கி இருந்தால் ரொம்ப அறிவாளிப்பான் தெரியுமா?
இந்த கீழ்காது நம்ம மடக்கினாலும் மடங்காது, நீட்டினாலும் நீளாது. ஆனால் சில பேருக்கு இயற்கையாக மடங்கியிருக்கும், அவங்கள கொஞ்சம் அழிவாளிம்பாங்க. இந்த மாதிரி சிலது சொல்லுவாங்க. அது எனக்கு நாம் பழகலை யாரோடையும். ஆனால் இந்த காது தான் கண் எப்படியோ அது மாதிரி காதோட வடிவமைப்பும். இந்த காது இருக்குல்ல, இந்த காதோட அமைப்பு, கண்ணோட அமைப்பு, இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? வாய் தெரியுது, நல்லா நீட்டி முழக்குது. ஆனால் இந்த காதோட அமைப்பு இருக்க, அதுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக குச்சி விட்டு பாருங்களேன். கையில் இருக்கிற வேகத்தெல்லாம் அந்த காதில் காட்ட வேண்டியது தானே. நேரம் மூளைக்கு போயிடும், தெரியும்ல? அந்த ஜவ்வு தான்னா மூளை தான். ஆமாம், அந்த ஜவ்வு இல்லைனாக்கா அப்போ சாதாரண ஜவ்வை வச்சு அந்தாண்ட பக்கத்தில் இருக்கிற மூளையை வழியாமல் வச்சுருக்கானா இல்லையா? என்ன இது உங்களுக்கு இதை விட ரொம்ப நுட்பமானது ஒன்று இருக்குது உங்களுக்குலாம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு சைபர் கிரைமுக்கு போனோம். ஒரு 6 லட்ச ரூபா ஆச்சு எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு. அப்போ தான் இவ்வளோ ப்ராப்ளம் தெரிஞ்சுது. என்ன தெரியுதுன்னா, அப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னாக்கா எனக்கு இந்த பிறப்பில் அதெல்லாம் தெரிய வைக்கிறாங்க. எப்போ கற்றுன்னு இருக்கலாம், ஆனால் இந்த பிறப்பில் லைவ்னஸ் வரணும். லைவ்னஸ் வராதெல்லாம் சொல்ல முடியாது. மெத்தடாலஜி வேறு, அதோட காட்சி வேறு. காட்சிக்கு இந்த பிறப்பு உதவணும், காட்சிக்கு இந்த பிறப்பு உதவலை அப்படின்னா அதை ப்ரூஃப் பண்ணுறது மக்களுக்கு உதவுற மாதிரி. அப்போ இந்த பிறப்பில் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு கண்ணில் படும். அப்படி தான் அது என்ன ஆச்சுன்னா, இங்கே தான் உங்களுக்கு அந்த 16 நரம்பும் போயிட்டு இருக்குது. அதில் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே ஒன்று டச் பண்ணிங்கன்னா இன்னொன்று டேமேஜ் ஆகக்கூடாது. எங்கே போகுது எல்லாம்? இதுக்கு இங்கே தான் போகுது, வேறு ஒன்றையும் கிடையாது. நம்ம தத்துவத்தில் இங்கே சொல்லிக்கிட்டு இருப்போம், இது அது 16. இவன் எவனும் அனுபவிச்சிருக்க மாட்டான், 16 கலையும் அனுபவிச்சிருக்க மாட்டான், 1000 அனுபவிச்சிருப்பான். ஆனால் இவங்க நீட்டி முழக்கத்தை பார்த்து அப்படியே பார்த்த மாதிரி பேசின்னு இருப்பாங்க. சகசிராரத்தையும் 16 கலை அதெல்லாம் நம்ம உள்ளே இருக்கிற அது. அதனால தான் காதை ரொம்ப இழுத்துடக்கூடாது. காதை இழுக்கணும், ஆனால் ரொம்ப இழுத்துடக்கூடாது. தெரியல, இல்லை நான் இழுத்து காட்டேன் உங்களுக்கு. பச்சுன்னு ஒரு சவுண்டு வரும், பச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். நான் இழுத்து பார்ப்பேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். இழுத்து அந்த பச்சுன்னு ஒரு சவுண்டு வரும், தெரியுமா? வருங்க சார், இழுத்து ட்ரை பண்ணுங்க சார் ஒரு நாளைக்கு. இவ்வளோ வாழ்ந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன இப்படி நல்லா இப்படி இழுத்து பயப்படக்கூடாது. நல்லா இழுத்தினா ஒரு சப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அது வரைக்கும் இழுக்கலாம் என்ன. அது வரைக்கும் உங்களுக்கு வாத்தியார் பசங்க பண்ணுற கூத்துலாம் நம்ம என்னை பார்த்தா கொஞ்சம் புதுசு புதுசுன்னு இருப்பேனா, அதனால் காதை இருப்பானுவோம். இங்கே கிள்ளுவோம், இங்கே கிள்ளி இந்த வரைக்கும் ரத்தம் இன்னும் அந்த வடு இருக்குது. ஒவ்வொரு வாத்தியார் உடம்பு முழுக்க வேணுமே அடித்து பார்த்தாரு. என்ன உடம்பு முழுக்க அடித்தா எப்படி விழுங்குறானா இல்லையா அப்படின்லாம். அவர் வீட்டில் சண்டை போட்டு என்ன அடிப்பார். அதனால் இந்த மாதிரி வாத்தியாருக்குலாம் அடி வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பவுமே பசங்களை இப்போ நம்ம அடிக்கிறது வேறு, இங்கே தலையில் அடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வைக்கணும்ல சின்ன. அது ஏதோ அந்த தலையில் அடி வாங்கி பிழைக்கிறதுலாம் கடவுள் அருள் தான். தலையில் அடி வாங்கி பிழைக்கிறது, மேலேருந்து குழந்தைங்க விழுந்து ஒன்றும் அடிப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நீங்கள் அடிக்கடி படிக்கலாம். அது என்ன அப்போ இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ விஷயமும் இதுக்குள்ளே எப்போ தெரியுதுன்னா, கூர்ந்து நோக்கும் போது தானே தெரியுது. உங்களுக்கா தெரியல, ஏன் தெரியாமல் போச்சு? நீங்கள் தானே அதில் இருக்கிறீங்க. நீங்கள் வேற, அது வேற. நீங்கள் வேற, அது வேற தான். அதனால் தெரியாது. உங்களுக்கு அறிவு பற்றி மட்டும்தான் தெரியும். நீங்கள் வேற, காது வேற, கண் வேற, மூக்கு வேற. அப்புறம் எப்படி உங்களுக்கு அதை பற்றி தெரியும்? நீங்களாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாதான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுங்களை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதுங்க வேற, நீங்கள் வேறு தான். இந்த படைப்புத்தன்மையிலையும் அது இருக்குது. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். படைப்புத்தன்மைக்குள்ள நானும் இந்த சடப்பொருள்களுமாக இருக்கிற உடம்பும் வேறு வேறு. இது எல்லா வகையிலையும் ப்ரூஃப் ஆகுது. எந்த வகையில்? என்னுடைய செயல்பாட்டு வகையில், என்னுடைய அறிவு வகையில், எல்லா வகையிலையும் நான் வேற, அது வேறன்றது தெரியும். அதனால தான் நான் எதுவா இல்லை, அதோடய இல்லை. புரிஞ்சுதா? கடவுளோடையும் நாம் இல்லை, நான் வேற, அது வேற. இப்போ இந்த மூணுக்கும் சம்பந்தம் வரணும். எப்போ வரும்? அந்த நினைத்தல் தான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். நினைத்தல் தான் இப்போ எல்லாத்துக்கும் மையமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. நினைக்க வைக்கிறது எதுங்கிறது வேற. நினைக்க வைக்கிறது எது? பிரச்சனை தான். நீங்கள் தானே சொன்னீங்க. அதை மனசு நினைக்கிற கருவி, நினைக்கிறதுக்கு பயன்படுற கருவி, அவ்வளோதான். நினைக்க வைக்கிறது எது? ஆண்டவன். நீங்கள்
அது சொல்லி தப்பிக்கக்கூடாது, அது தப்பிக்கிறது. அது என்ன, நேரடியாக ஒவ்வொன்றையும் நினைக்க வைக்கிறதுக்கு அது சம்பந்தமான நிகழ்ச்சி. அனுபவம்னு பொதுவாக சொல்லக்கூடாது. அனுபவங்கிறது அதுக்கு அப்புறம் வர்றது. நான் சொல்கிறதுலாம் வார்த்தை சும்மா சொல்லலை. அனுபவங்கிறது பின்னாடி கொடுக்குற பேர். நான் வந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த பேரை கொடுக்கணும், முன்னாடி அதுக்கு அந்த அனுபவம்னு பேரை கொடுக்கக்கூடாது. இப்போ நிகழ்ச்சி தான் அது. அதுதான் தத்துவம் எழுதுறது, அப்படி தான் எழுதணும். தத்துவத்துறையில் வார்த்தைகளை கையாடுறதுங்கிறது இவ்வளோ முக்கியமான கவனங்களோடு எழுதணும். அதனால தான் அந்த தத்துவம் எழுதுறவனுக்கு ஏதாவது ஒரு மொழி முழுக்க கழுவி வரணும். அதை வேற ஒருத்தனால எழுத முடியாது. என்ன தான் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இந்த மூல மொழியில் இருக்கப்பட்ட அந்த நூல் பெயர்ப்பு மொழிக்கு எல்லாம் வந்துடும். ஆனால் இலக்கியமும் தத்துவமும் முடியாது. இலக்கியத்தின் தத்துவத்தையும் நீங்கள் அப்படியே கொடுக்கவே முடியாது, எந்த காலத்துலையும் கொடுக்க முடியாது. அது அந்த மூல மொழியில் நீங்கள் உறவாடணும், அப்போ தான் அது வந்து கை வரும். அப்படி இல்லைன்னா அதுதான் மனநிலையில் நினைத்தலுக்குரிய முழுமையான செயல். இப்போது இந்த ஒட்ட ஒழுகுதல் சொன்னாலும் சரி, அல்லது வந்து கடவுள் நினைக்க வைக்கிறார் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு நினைத்தல் என்பதற்கு எது உதவுகிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தான் உதவும். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தபோது இருந்த அனுபவம் இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நினச்சி பாருங்களேன். கல்யாணம் ஆனது நினைக்க முடியும். கல்யாணம் ஆன காலத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியும். மகிழ்ச்சியாக இருந்தீங்களான்னு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நினப்பு வரும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை இப்போ என்ன தான் நினச்சி பார்த்தாலும் சொல்ல முடியும். அதே மகிழ்ச்சி சொல்கிற வாய்க்கும் மனசுக்கும் வருமா? அந்த மகிழ்ச்சி வேற, இந்த மகிழ்ச்சி நான் சொல்கிறதே ஒரு இன்னும் அந்த வார்த்தை புரியல. நான் என்ன சொல்ல, அது அந்த நிகழ்ச்சி தாக்குது இல்லை. எந்த எண்ண ஓட்டத்தில் நீங்கள் அந்த மகிழ்ச்சியோடு இருந்தீங்களோ, நீங்கள் சொல்கிறது மகிழ்ச்சினா பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் அதை சொல்லலை. இப்போ ஒரு பொருள் சாப்பிட்றீங்கள, சாப்பிடும்போது நாக்கில் தண்ணி வருது, அதை வந்து விரைவாக வாங்கி சாப்பிட்றீங்க, ஒரு உவர்ப்பாக சாப்பிட்றீங்க அப்படிலாம் இருக்குதுல்ல. ஒத்துவோம், ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றது அப்படிலாம் இருக்குதுல்ல. இந்த சாப்பிடும்போது ஏற்படுகிற நாக்கு சுவை இருக்குல்ல, அது அடுத்த மணி நேரத்தில் அதே சுவையை நீங்கள் அந்த நாக்கு கொண்டு வர முடியுமா? அது அதோட போயிடுச்சு. அந்த மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி இல்லைல்ல. நல்ல வேலை தப்பிச்சேன் நான். ஏன்னா இல்லாட்டா அவருக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க பாண்டுவேன் நான். ஆமாம், வேற அதைத்தான் சொல்ல வரேன். அது அப்போ மனித பிறப்பில் இந்த நாம் எவ்வளோ தெளிவாக தத்துவத்துக்குள்ளே இருக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி எந்த தத்துவம் ஈடு கொடுக்குது? நம்ம வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மைக்குள்ளே தத்துவம் ஈடு கொடுக்கணும். இந்த தத்துவம் ஈடு கொடுக்கறது அப்படிங்கிறது வேறு தத்துவம் அதுக்குள்ளே வராது. நாம் இது எதையுமே என்ன பண்ணல, நாம் திட்டவட்டமாக சொல்கிறோம். எந்த அனுபவமும் என்னுடையது இல்லை. நான் அறிவாளி. அனுபவம் என்பது என்னுடைய நாக்கு சம்மந்தப்பட்டது, மூக்கு சம்மந்தப்பட்டது, காது சம்மந்தப்பட்டது, அவ்வளோதான். அப்போ இந்த பிறப்புக்குள்ளே நான் அனுபவத்தில் நீ நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எது நினச்சி பார்க்குற விஷயமா ஆகும்? நான் கடந்து வந்த வரலாறு, நான் தெளிவடைந்த வரலாறு. நான் தெளிவடைந்த வரலாறு தான் நினச்சி பார்க்கறதுக்குரியது. அதனால தான் இந்த தெளிவடைந்த வரலாற்றுக்கு நினைப்பது என்பது ஒரு நினைப்பு, தெளிவடைஞ்ச பிறகு நினைக்கிறதுங்கிறது ஒரு நினைப்பு. புரியுதா உங்களுக்கு? தெளிவடைந்த வரலாற்றுக்குள்ளே நான் வரணும். தெளிவடைஞ்ச வரலாற்றுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் தெளிவடைகிறதுக்குன்னு ஒரு வரலாறு நடந்ததில்ல. தெளிவடைகிறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வரலாறு தேவைப்பட்டது? ஒரு விஷயத்தில் இப்போ எத்தனை தெளிவு உங்கள் கையில் இருக்குது? கையில் இப்போ உங்கள் கையில் எத்தனை தெளிவு இருக்குது? உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு தெளிவே இல்லைன்னு சொல்ல வரேன் சார். அதுக்கு தான் எத்தனை தெளிவுன்னு கேட்டேன். ஏதாவது டப்புன்னு ஒன்று சொன்னீங்களா? நான் வெஜிடேரியன். இப்போ வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லை அவர். என்ன, மரக்கறி உணவு தான் சாப்பிட்றாரு. எதனால் மரக்கறி உணவு சாப்பிட்றாரு? அவர் தானே கேட்குறேன், நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க? கெடுதல் நம்பிக்கை, கெடுதல் என்ற ஒரு தெளிவு அவருக்கு என்ன வந்துடுச்சு? கைகூடி விட்டது. அவருக்கு அது தெளிவு வந்தது. அவருக்கு தெளிவுலாம் கிடையாது, அது ஏற்கனவே இருக்கிற ஒரு தெளிவு.
அந்த தெளிவு அவருக்கு கைகூடி வந்தது. அவர் தெளிவு பெற்றாரா? இது வந்து பிலசாபிக்கல் டிபேட் மாதிரி, இது புரியுதா? அதாவது தத்துவ விசாரணை. இந்த விவாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகணும். இந்த இடம்லாம் நான் மைன்யூட்டாக போகிறேன். இதை வந்து சொற்பொழிவாக பண்ணிட்டு இருந்தால் சுத்தமாக ஏறாது. ஐயோ என் கொடுமையை இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்கன்னு இப்போ அதுதான் உங்களை ஓரம் கட்டி வச்சேன். சிங்கம் அப்படியா? ஆமாம், சிங்கம் மானை சாப்பிட்டா பாவம். ஓ அதுவா? நல்லா இருக்குது. சிங்கம் மானை சாப்பிட்டா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது புல்லை சாப்பிட்ற எண்ணம் பிறப்புலேருந்து இல்லையே. புல்லை சாப்பிட அதுக்கு வெண்ணெய் இருந்து மானை சாப்பிட்டா பாவம். புரியுதா? உங்களுக்கு 2 விஷயம் இருக்கணும். அது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அது புல்லை சாப்பிட்றது பிறப்புலேருந்து புளியை மானை சாப்பிட்றதுன்னு எது இருக்குதோ அது தான் சாப்பிடும். அது என்ன பண்ணும்ப்பா? அங்கே கடவுள் தான் குற்றவாளி. அது குற்றவாளி. ஆமாம், கடவுள் குற்றவாளிலாம் கிடையாது. அவர் லாபகரமாக உங்களை ரொம்ப லாபகரமாக வச்சுருக்கிறார். கொஞ்சம் கூட நோவாமல் உங்களை நோன்பு கும்பிட வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறப்பில் இல்லை எந்த விலங்குக்கு 2 உணவு முறையை கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சைவம் அசைவம். ஆமாம், என்னென்ன சாப்பிடுச்சு? நீங்கள் போகிற சாப்பாடை விட்டுருங்க. நான் சொல்கிறது அதுவாக என்னென்ன சாப்பிடுச்சு அவ்வளோதான். அதோட பொறுப்பு அதான். அப்போ கிடைக்கலன்னா உங்களது வாங்கி சாப்பிடுங்க. என்ன பண்ணுறது? உங்களது எலி நாத்தத்தை விட மோசமாக இருக்கிற பொழுது நீங்கள் போகிறத விட்டுருங்க. நான் சொல்கிறது நல்ல கேள்விக்கு. காக்கா சாப்பிடுமா? அது உள்ளே பூச்சி இருக்குது தெரியுமா? அத்திப்பழத்தை சாப்பிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடுவீங்களா? கடையில் வைக்கிற அத்திப்பழம் இல்லை, மரத்தில் பழக்கிற அத்திப்பழத்தில் புழு இல்லாமல் கிடையாது. அதை சமைக்கலாம் மாட்டாங்க. அது தெரியாதா? அத்திப்பழத்தை கீழே எடுத்து சாப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் அசைவராக மாறிடுவீங்க. இது பரவாயில்ல. நான் பனாரஸுக்கு குளிர் நாளில் போனேன். வெயில் நாளில் காய்க்கும் கொய்யா, குளிர் நாள்லையும் காய்க்கும். போன உடனே அந்த சிவப்பு கொய்யா ஒரு மரத்தில் கொட்டி கிடக்குது. பார்த்தா அப்படி இருக்குது. எடுத்தேன், ஒரு 10 கொய்யாவை சாப்பிட்டேன். அப்புறம் தான் ஒரு கொய்யாவை பிச்சு பார்த்தா அதில் 10 புழு இருக்குது. நான் ஒரு 100 புழு சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி. நான் அங்கே வாழ்ந்தேன்ல ஒரு 3 வருஷம். அப்போ நடந்த கூத்தில் ஒரு கூத்து இது. என்ன பண்ணுறது? அது நான் சைவம் தான் அப்போல்லாம். ஆனால் கடவுள் என்ன அசைவம் சாப்பிட வச்சுருக்காரு. எனக்கு தேவையான மருந்து அவர் அந்த கொய்யாக்கா மூலமாக கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களை மாதிரி தப்பாக நினைக்கல நான். என்ன இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் சைவ அசைவம்லாம் ஒன்றும் நீங்கள் சொல்லிட முடியாது. அதுக்கு தான் அந்த 2ஐயும் கொடுத்தா சாப்பிட்ற விருங்குகளை சொன்னேன். அதெல்லாம் வீட்டு மிருகம். வீட்டுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, நீங்கள் 2ஐயும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முன்னாடி பயிற்சி தான் வீட்டு மிருகம். காட்டு மிருகம் வீட்டு மிருகம்னு பிரிக்கிறீங்கல்ல. வீட்டு மிருகம் நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிட வச்சிடும். நீங்கள் பணக்காரங்களாக இருந்தால் கறி வாங்கிட்டு கொடுங்க, நாங்கள் வேணாம் இல்லை. ஆனால் நாயை பழகிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடாது. அந்த நாய் வலுவாக இருக்கணும், அது வரவனை கடிக்கணும்னா கறி வாங்கி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் மாற்றி சாப்பிட வைக்கலாம். அதுக்கு தானே வந்து உங்களுக்கு மாற்று பொருள்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. காய்கறிகள் மூலமாகலாம் கறி டைப்லலாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. விலங்குகளுக்கு கூட பண்ணி தராங்க. நீங்கள் சைவம் பண்ணலாம். அதில் இப்போ கேக்கு எல்லாமே வந்து சைவ கேக்கு வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஏன் கொண்டு வராங்க? அதே பேட்டர்னை ஏன் கொண்டு வராங்க? நீங்கள் சைவம்னு ஆகி போச்சு. அப்புறம் என்ன புண்ணாக்கு சைவ கேக்கு வாழுது? நாக்கு நமக்கு இதில் நொயின் வருது இல்லை. அதனால வர கூத்து தான் கேக்கில் ஏன் சைவ கேக்கு அப்படின்ட்டு. இப்போ கேக்கு இருக்குது ரைட்டு, கேக்கில் என்ன சைவ கேக்கு வேணும்? ஏன் நீங்கள் அப்படி இல்லை, புட்டை போடாமல் கேக்கு வராது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, செய்கிறாங்க சார். நான் அதை கேட்கல. அதான் கேக்கு அசைவன் ஆகி போச்சே. அப்புறம் இன்னும் அதே பேட்டர்னில் செய்வேன். அவனும் அசைவம் தானே. நினப்பு தானே அங்கே அப்படி இல்லை சார். நினப்பில் நீங்கள் அசைவன் தான். அப்படி தான் சொல்ல வரேன் நான். நினப்பில் நீங்கள் சைவனாக மாறலையே. நினப்பில் நான் சைவனாக மாறுறது எப்படி? அதுக்கு தான் யதார்த்தத்துக்கு நாங்களாம் அதுதான். அந்த ஏன் மீன் குழம்பு சாப்பிட்டோம், மீன் குழம்பு விடுறான்னா அதுக்கப்புறம் அவன் புளி குழம்பு சாப்பிட்டுன்னு இருப்பான். ஏன்னா மீன் குழம்புல டாமினேட்னு வந்து புளி தான்.
கறி குழம்பு விட்டவன் மசாலா போட்டு சாப்பிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டாமினேஷன் இதில் வந்து வேணும் அவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பிராந்தி அதை தான் நாங்கள் பெருங்காய டப்பாம்போம். பெருங்காயம் இல்லைன்னாலும் பெருங்காய டப்பா வந்து மனப்பிராந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது பிராந்தி ஞானம்னே பேர் இருக்குது. பிராந்தினா நீங்கள் இந்த பிராந்திக்கு போயிடாதீங்க. பிராந்தி ஞானம் என்ன வாசனை ஞானம் அப்படிம்போம். அது இருந்தும் இல்லாமல் இருந்தும் அதில் இருக்கிற அந்த வாசனை நாற்றம் அப்படின்னு அதை சொல்லுவோம் நம்ம. அப்போ எண்ணத்தை கொண்டு வர்றதுங்கிறது தான் உங்கள் பிறப்போட முதல் விஷயம். அதனால தான் என் பிறப்பை நான் மாற்றணும் அப்படின்னா என்னென்னா நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணம் உங்களுக்கு இயல்பாக மாறிச்சான்னு பார்ப்பாங்க. எண்ணம் இயல்பாக மாறிச்சுன்னா பிறப்பை மாற்றி கொடுப்பார். ஆனால் அதில் அது வந்து நின்றுதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். எண்ணத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு பிறப்பை மாற்றிடுவார். இது நம்ம கையில் கிடையாது. இப்போ டோட்டலாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் கருணையாளனுங்கிற வரலாறு தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் போய் அனுபவிக்க போகிறீங்க. எதை? அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய போகுது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ வரலாறோட விஷயத்தோட பர்ஃபெக்ட்னஸ், இதோட விஷயம் ஆஹா இவ்வளோ விஷயமா அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு அதை நினச்சி உண்மைன்னு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அப்போ தான் வரும். அதுக்கெலாம் இது படிச்சுன்னு இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போது உடம்பை எவ்வளோ நேரம் தண்ணியில் வச்சாலும் ஊற மாட்டேங்குது. ஊருமா? எப்போ ஊறும்? உயிரை எடுத்தா ஊறும். அதுக்கு முன்னாடி ஊறாது இல்லை. இந்த ஊறாத உடம்பை ஊற வைக்கணும். எப்போ ஊறும்? அதான் முடிச்சேன் அந்த கதையை. அதுவும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் எண்ணம் டோட்டலாக மாறுச்சு அப்படின்னா உள்ளேருந்தே ஊற ஆரம்பிச்சிடும். அதான் கருணை நிறைந்து அகம் புறமும் துளிம்பி வழிந்து உயிர்கட்கெல்லாம் கலைகன் ஆகி ஒரே பாட்டில் அடிப்பார். ரெண்டுத்துக்கும் ஒரு பாட்டு தான். அன்பேனும் குடில் புகும் அரசேன்னு சொல்கிறது, அப்புறம் கருணை நிறைந்து. இந்த ரெண்டு பாட்டும் ரெண்டு தனி. இது ரெண்டுத்துலேயே முடிஞ்சிடும் எல்லாம். அந்த ரெண்டு பாட்டுக்கு மொத்த திருவருட்பா வச்சுக்கிட்டு விளக்கம் எழுதிட்டு போயிடலாம். கருணை நிறைந்து அகம்புறமும், அப்புறம் அன்பேனும் குடில் புகும் அரசு அன்பெரும் கரத்தமுதமுதே அந்த பாட்டில். அது ஒரு பெரிய டெக்னாலஜி வச்சுருப்பார் அந்த பாட்டுக்குள்ளே. அது ஒரு தடவை அருள்ஜோதி நிலையத்தில் பேசியிருக்கிறேன் அந்த பாட்டு. அதாவது பெருசாக சொல்லி அதுக்கு முதல்ல அதுக்கு மேலே அப்புறம் அதுக்கு மேலே உள்ள அப்படின்னு அதை வச்சுருப்பார். அது வந்து குகை அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கிறது நம்ம உள்ளே வச்சுருக்கிறது அப்படி வரும். அது வந்து அந்த எண்ணம் இல்லை, உங்கள் தெளிவு. எண்ணத்துக்கு தான் நீங்கள் ஆளே கிடையாது. தெளிவு வரணும் உங்களுக்கு. தெளிவு கண்டிப்பாக. இப்போ அதை நல்ல இடத்துக்கு வந்துட்டார். அவர் என்ன வந்துட்டாருன்னா, அறிவுக்கருவி வேலை செய்யுது, செயல்கருவி வேலை செய்யுது. இந்த ரெண்டுத்துக்குமான தொடர்பில் அறிவுக்கருவியோட எல்லையில் எண்ணம் நிற்கும், செயல்கருவியோட எல்லையில் தெளிவு நிற்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? நான் பல முறை வேறு சந்தர்ப்பங்களை சொல்லிக்கிறேன். திருநீலகண்டர் ஆமாம் சொல்கிறாங்க. செயலுக்கு வரும்போது அதுக்குள்ளே எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது அது நமக்கு தெரியாது. அது ஒரு எத்தனை வருஷத்து வரலாறு, 30 வருஷத்து வரலாறு அதுக்குள்ளே இருக்குது. ஒரு தெளிவுக்கு அவங்களுக்கு 2 பேருக்கும் தெளிவு வர்றதுக்கு ஒரு 30 வருஷம் அதுக்குள்ளே நடுவில் இருக்குது. உங்களால் முடியுமா? அது இதுதான் கடவுள். நான் அன்றைக்கி கூட சொல்கிறேன், கடவுள் டெக்னாலஜி கையில் வரணும்னா நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுற விஷயத்தை மாற்றிக்காதீங்க. அதுதான் கடவுள் பண்ணுற டெஸ்ட் இல்லை. அது நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களான்றது உங்களுக்கான வளர்ச்சி. நாம் டெஸ்ட்டும் போது பேச்சுக்கு தான் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கான அது உங்களோட வளர்ச்சி. அப்போ தான் நான் எண்ணத்தை மாற்றிக்கல அப்படிங்கிறதுலாம் நடக்கும். இப்போ இந்த அறிவுக்கருவிக்கும் செயல்கருவிக்குள்ளே கொஞ்சம் விவரமாக சொல்லிடுறாங்க. விவரமாக சொன்னால் கேட்குறவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும். யார் இந்த ஏன்னா நிறைய நம்ம சொல்கிறோம், அப்பப்போ சொல்கிறோம், மறுபடியும் இதில் சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியுது. எல்லோரும் பயிற்சி எடுத்துல அறிவுக்கருவி செயல்கருவிலாம் எல்லாருக்கும் அந்த அறிவுக்கருவிங்கிறது இப்போ கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாக்கு சுவைக்குது, உடம்பை தொட்டுக்கிறோம் வன்மை மென்மை, அப்புறம் என்ன மூக்கால் முகர்றோம். அதான் நாக்கு வந்து சுவை. அதான் சுவை, மெய், வாய், கண், மூக்கு, செவி.
இதில் இந்த வன்மை மென்மை இதுதான் உடம்பால் செய்கிறது. மெய் அனுபவம், வன்மை மென்மை. அப்புறம் நாக்கு வந்து சுவை, நாற்றம் வந்து மூக்கு, காது வந்து ஒலி, கண் வந்து ஒளி லைட்டு. இந்த ஐந்தும் உங்களுக்கு செய்தியை தருவன. அறிவுனா நீங்கள் செய்தின்னு தான் இப்போதைக்கு எடுத்துக்கணும். அறிவுன்னு தொங்குது, அது பெரிய அறிவுலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் செய்திகள். ஒரு பொருளை பார்த்தால் எனக்கு வருகிற செய்தி என்ன என்றால், அந்த பொருள் வெள்ளை நிறமாக இருக்கிறது, முட்டையாக இருக்கிறது. வடிவம் என்ன? முட்டை அப்படின்னா என்னென்னா அண்டம். அண்டத்துக்கு வடிவம் வந்து கோலம். புரியுதா? அதனால தான் உலகத்துக்கு அண்டம்னு பேர் வச்சோம், முட்டைக்கு அண்டன் பேர் வச்சோம். தமிழர்கள் தான் இதுக்கான மூலம். ஏன்னா நீள்வட்டம் அப்படின்னு அதை நம்ம அப்புறம் படித்தோம். நீள்வட்டம் தான் என்ன? முட்டை, அண்டம். முட்டையோட சேப்பா தானே. ஹிந்தி பெரிய பழைய மொழி, அது சப்பை. ஓ, அன்றைக்கி நீங்கள் எதுவும் வரலையா அந்த திருக்குறள் நிகழ்ச்சிக்கு? சொல்லாய்வு அறிஞர் எத்தனை சொற்களை தமிழ் சொற்கள்னு சொன்னார். என்ன அதுக்கெல்லாம் இந்த நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. உலகத்தில் பல சொற்கள் தமிழ் சொற்கள். ஆமாம், அரிசியிலேருந்து அதை தனியாக அதை கேட்டுங்க. அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. நான் அதில் கிளை அதை சொன்னாக்கா சிக்கலாயிரும். இப்போ நம்ம சொல்ல வந்ததை நேராக சொல்லிடுவோம். அது எதுக்காக அதை சொல்ல வந்தோன்னா, நம்ம தமிழில் சொல்லு வைக்கும்போது பெரும்பான்மையும் 99% காரணத்தை வச்சு காரிய சொல் வச்சு 99% விழுக்காடு அப்படி தான் இருக்கும். அதனால தான் தமிழில் சொல்லாய்வு அறிஞர்கள் ரூட் வேர்டு பேசும்போது, ரூட் வேர்டுனா அடி, ஆணிவேர், அது பேர் வந்து சொல்லோட அடி. அதை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. இது உலகத்தில் இருக்கிற மொழிகளில் நமக்குன்னே அதெல்லாம் சொத்து. இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேர்ச்சொல் வந்து கிரீக்கா, ஃப்ரெஞ்சா, இட்டாலியான்னு தேடி கிடப்பான். 4 மொழியிலேருந்து எடுத்தது தான் இங்கிலீஷு. லத்தீன், கிரீக்கு, அப்புறம் என்ன ஃப்ரெஞ்சு, இன்னொன்று அதான் இத்தாலியா. ஹீப்ருலாம் கிடையாது. ஒன்று சட்டமொழி, இன்னொன்று வந்து அலங்காரம், அதான் ஃப்ரெஞ்சு வந்து ஃபேன்சி, அப்புறம் வந்து தத்துவம், இப்படின்லாம் 4த்துலேருந்து எடுத்து கலந்து தான் ஆங்கிலத்தை உருவாக்குறாங்க. இது இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போகும்போது முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. இது எந்தெந்த இதுலேருந்து கலந்து எடுத்தாங்க. இதுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு போட்டிருப்பான், எதுலேருந்து அது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் பண்ணியிருப்பான். நமக்கு வேறு மொழியிலேருந்து வந்துலாம் நம்ம எழுத தேவையில்லை. வேறு மொழியிலேருந்து வந்த சொல்ல நீங்கள் பிரித்து இது வேறு வட சொல்லுன்னு பிரிச்சிடலாம். வட சொல்லையே நம்ம எங்கே கொண்டாந்து இணைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நாட்டுக்குள்ளே வருது. நாட்டுக்குள்ளே வர்ற அந்த சொல்ல அந்த ஒலிக்குறிப்போடு நம்ம அதை ஏற்றுக்கிறோம். இப்போ ஹடம் அப்படிங்கிறப்ப ஹடம் அப்படிங்கிறத தமிழில் நம்ம எழுத ஒத்துக்கலை, அடம்னு எழுதுவோம். அடங்கிறதுக்கும் ஹடங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹடயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தமிழில் அடயோகம்னு எழுத மாட்டோம். அது தூய தமிழ் விரும்பி எழுதுறது வேறு. ஹடயோகம் எழுதுறதை வந்து நாம் மறுக்கலை. நாம் வந்து விரோதி கிடையாது மொழிகளுக்கெல்லாம். மொழிகளை விரோதியாக்குனது வடமொழி மட்டும்தான். தமிழ் வந்து விரோதத்தனம் இல்லாத ஒரு மொழி. அதனால தான் வட எழுத்து ஒரி வட சொற்கிழவி அப்படின்னு எழுதுகிறார் தொல்காப்பியர். எழுத்து முறையை எடுத்துகிட்டு என்ன சொற்கிழவியை எடுத்துங்க, அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் கவனமாக இருந்தாங்க கம்பன் மாதிரியான ஆளுங்களாம். சீதாவை சீதைன்னு தான் எழுதினாங்க, ராமாவை இராமன் தான் எழுதினாங்க. ஏன்னா மொழி முதல் வர்றதை கவனத்தில் வச்சுக்கிறது, ஒலி குறிப்பெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லாய்வில் எதுக்கு இதெல்லாம் ஞானம் கர்மம், இந்த அறிவு கருவியோட வேலையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள். அதாவது ரொம்ப தெளிவுனா உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒன்று சேர்க்கக்கூடாது. கண்ணு வேலை செய்யுதுன்னா இந்த 2 தான் செய்யும். என்ன செய்யுது? ஆமாம், அந்த வடிவம் நிறம். அந்த உருவங்கிறது வடிவம். அந்த வடிவமும் நிறமும் மட்டும்தான் அதோட வேலை. ஆனால் உங்களை பார்த்த உடனே உங்கள் புத்தி எனக்கு தெரியுது. எப்படி தெரியுது? கண்ணால் வந்து நிறம் வடிவம் தானே சொல்லணும். ஆனால் உங்களை பார்த்த உடனே உங்கள் கேரக்டர் எனக்கு தெரியுது. எப்படி தெரியுது?
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பிறப்பு தேவைப்படுது. பழகினா மட்டும் தெரிஞ்சிருமா? கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பழகிறது மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது உதவுது? அது உங்கள் பயிற்சி தான். அது எப்போ பெற்றீங்க, இந்த பிறப்புலையா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, புரியுதா? ஆனால் பாதி தான் தெரிஞ்சு. நம்ம அப்படி தெரிஞ்சதில் பெரிய நிபுணனாக இருந்தால் எந்த தப்புலையும் மாட்டியிருக்க மாட்டோம். தம்பி வராரு, நம்மளை எந்த வம்பில் மாட்டி வைக்க போகிறாருன்னு தெரியல, அதனால் சொற்பொழி முடிஞ்ச உடனே அவர்கிட்ட மாட்டியாமல் ஓடிடுவோம். புரியுதா? அதனால தான் தேவரணையர் கயவரெலாம் வந்தாங்க. புரியுதா? நல்லது மாதிரியே கெட்டது நடக்கும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. உங்களால் எல்லார்கிட்டையும் பழகி ஜெயிக்க முடியுமா? சரி, பழகாமல் இருக்க முடியுமா? சரி, பழகிறதுல ஒரு எச்சரிக்கை தேவை. எப்படி இருக்க முடியும்? எப்படி எச்சரிக்கை வரும் உங்களுக்கு? எந்த குணத்து மூலமாக எச்சரிக்கை நீங்கள் வச்சுக்கலாம்? அதுக்கு தான் ஔவையார், திருவள்ளுவர்லாம் வராங்க. வேறு என்ன? இதுக்கு தான் அவங்களாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இயல்வது கரவேல், அப்புறம் இது பட என்னது, மிகைப்பட பேசேல் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ரொம்ப விவரமாக பேசாத, அது எனக்குன்னே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் நம்ம மூளைக்கு எட்டலை. ஆனால் அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடி வாங்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆனால் நான் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு யாராவது ஔவையார் சொல்லிட்டாங்கன்னு ஏற்றுக்கலாமா? எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேட்கணும். அப்போ தான் ஔவையாருக்கு வேலைக்கு ஆகாது. உரை வேணும். உரைங்கிறது வாழ்க்கை தான். இதுக்கெல்லாம் உரை கிடையாது. எத்தனை உரையை நீங்கள் கண்டுபிடிச்சி ஔவையார் சொன்னதுபடி வாழ்ந்துட முடியும்? அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்கிறது, கிட்டாதாயின் வெட்டன மரம்னு சொன்னால் வாழ்ந்துட முடியுமா? அதுக்கே ஒரு பிறப்பு தொலைஞ்சி போகுது. சில பேர் சினிமாவில் 4-5 பிறப்பு வரைக்கும் அடுத்து பேயாக கூட லவ் பண்ணுறாங்க. என்ன கிட்டாதாயின் வெட்டன மரம் தெரிஞ்சால் பேயாகி அவனையும் தேடினாது. அப்போ 2 பிறப்பு கூட சில இதுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்போ நான் அதுக்குள்ளே வரணும்னா நான் வாழணும். வாழறதுங்கிறது எனக்கு எப்படி கை வரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது. அதனால தான் இந்த பார்க்குறதுல அதோட வேலையை மட்டும் நிறுத்தினேன். மீதி எந்த வேலையும் நான் சேர்க்கலை. மீதி வேலையை சேர்த்தா இன்னொரு பதில் தேவைப்படுது, இன்னொரு பொருள் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் தான் விதின்னு பேர் வைக்கிறோம், கர்மான்னு பேர் வைக்கிறோம். அப்படி பார்த்தா 5 கருவிக்குமே கர்மா வருது. அந்த கர்மாவை எங்கே வச்சுருக்கிறோம்? எந்த கர்மாவை? விதியை. விதியை கொண்டு நம்ம எங்கே வச்சுருக்கோம் தெரியுமா? விதி எங்கே இருக்குது? உங்கள் விதியெலாம் எங்கே சார் இருக்குது? புத்தியில் இருக்குது. புத்தி என்ன பண்ணுதுன்னா உங்களை நினைக்க வைக்கிறதே அதுதான். ஆனால் புத்தி ஒழுங்கானதை நினைக்க வைக்கணும். இங்கே நீங்கள் புத்தியை நினச்சிக்கிட்டு என் புத்தி தான் செருப்பால் அடிச்சுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டாக்கா அது தத்துவம் பின்னடைஞ்சிடும். இந்த தத்துவத்தில் இந்த கோளாறு என்னன்னா, கொஞ்சம் விட்டிங்கன்னா அது பிற்போக்குத்தனத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த பிற்போக்குத்தனத்தில் தான் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அந்த ரூட்லாம் அவங்களுக்குள்ளே விட்டாச்சு. என்ன இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக 5 கருவிகளும் உங்களுக்கு தருகின்ற செய்திகள் தான் அதோட வேலையை பொறுத்த வரைக்கும். அதோட வேலை என்ன? செய்தியை பரிமாறுறதுக்கு அது ஒரு கருவி. இப்போ இப்படி வச்சுங்களேன், இன்னும் அதுக்குள்ளே செய்தி பரிமாறுதா? இப்போ சூரிய ஒளி நன்றாக எல்லா இடங்களிலும் பட்டாலும் சூரிய ஒளியின் மூலமாக நெருப்பை வர வைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? குவிக்கணும். சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? காத்தாடியை ஓட விட்டா இந்த சூரிய ஒளிக்கு அது காற்றுல காத்தாடி ஓட வைக்கிறது, இதில் சூரிய ஒளி சோலார் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா அது இயல்பாக நடக்கவில்லை, அது செய்தியை அது தரவில்லை, செய்தி பெறப்படுகிறது. எந்த இயற்கை பொருள்லையும் அது வேலையை அது பார்த்து தான் இருக்கும். ஆனால் அதுவே இந்த வேலையை பார்க்காது. அப்போ அதுக்கு இன்னொரு வேலை தேவைப்படுது. அந்த வேலையை தான் நாமன்னு சொல்கிறோம், உயிர்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ என்னென்னா 5 வேலையையும் 5 செய்திகளில் தன்னை காட்டிக்கொள்ளுவது எது அப்படின்னு கேட்குறப்ப தான் உயிர்னு ஒன்று சொல்கிறோம். சரி, இந்த 5 வேலையில் நடக்குதில்ல. இப்போ நாக்கு சுவைக்குது. சுவைக்கிற நாக்கு சுவைக்கிறதுனா என்ன? வா கொஞ்சம் சுத்தண்ணி ஊற்றுப்பா, ரொம்ப சர்க்கரை போட்டுருந்தாண்ணா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இவங்ககிட்ட டீ குடிக்கிறது ஒன்று தான், காஃபி குடிக்கிறது ஒன்று தான் போயிடுவீங்க நீங்கள், அதுதானே? ஆனால் அப்படி தான் கொடுப்பேன் நான். என்ன தான் சொல்ல வரேன் நான்? அப்படி இல்லை, உண்மையும் சொல்கிறேன், உங்களை ஏமாற்றவும் செய்கிறேன், தெரியாது. சரி, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அது உங்கள் நாக்கு எதை செய்யுது? கடத்துது. எதை கடத்துது?
நாக்கு எதை சார் கடத்துது? இப்போ காப்பி கொடுக்க போகிற காப்பி தானே சார்? காப்பி வாங்கிக்கிறாங்க, அதை எவன் குடிப்பான்? அதை ஒரு நல்ல காப்பி சங்கீதாவில் இருக்க வாங்கி, அது சங்கீதா காப்பி நல்ல காப்பியா? அதை விட இந்த காப்பி பரவாயில்ல. கரெக்டா? என்ன தான் சொல்ல வரேன் நான் இப்போ? ஒன்றும் இல்லை. அந்த அம்மா காப்பியை குடிக்க மாட்டாங்க. காப்பியே குடிக்க மாட்டாங்களான்னு கேட்டால் வீட்டில் போட்டால் குடிப்பாங்க, வெளியில் குடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? ஏன் இந்த எண்ணம் வருது? ஏன் அந்த பழக்கம் வருது? ஏன் அவங்க எது பிடிச்சிக்கிட்டாங்களோ அது காப்பியோட சம்மந்தப்படுது. இப்போ நாக்கு மட்டும் சம்மந்தப்படல. இப்போ நாக்கு மட்டும் அதில் சம்மந்தப்படல, அவங்க வேலையும் அதில் சம்மந்தப்படுது. அப்படி சொல்கிறது வேல்யூ. முதல்ல நீங்கள் பதிலே தப்பு பண்ணக்கூடாது. அது நீங்கள் சொல்கிறது வேல்யூ. அந்த வேலிட் பண்ணக்கூடாது. அதை அவங்களோட விட்டணும். அந்த வேலிடுக்கு அதுதான் கடவுளோட வேலை. அவங்க நீங்கள் செய்கிறது தப்புங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? சரி, அவங்க ஏன் ஏற்றுக்கல? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்க ஏன் ஏற்றுக்கல? விதி விளையாடுது தம்பி அப்படின்னு நீங்கள் பொதுவில் சொல்லிட்டு போடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? விதி ஏன் விளையாடுது? ஏன் விதி விளையாடணும்? உங்களுக்கு ஏன் மீறி நடக்குது? உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பயிற்சியில் மேலே வந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட செயல் திட்டம் வரையறுக்கப்படுகிறது. மனப்பக்குவம் கிடையாது. அது உங்கள் செயல். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே வரையறை. அதை நீங்கள் மனப்பக்குவம்னு சொல்லிக்கிறீங்க. ஏன் விஷம் கொடுத்தாலும் குடிக்கணும்? அவங்க தான் மனப்பக்குவம் உள்ளவர்கள். நாங்கள் சொல்லியிருக்கோமே, பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு திருக்குறளில் ஒரு பெரிய திருக்குறள் வச்சுக்கிறோம். ஏன் விஷமாக கொடுக்க போகிறீங்க? அவனுக்கு காப்பி தானே விஷமாக. அவங்க காப்பியை விஷமாக நினைக்கிட்டோமே, என்னப்பா அதனால தப்பு, குடிச்சிட்டு போட்டேன்னா. அதுதான் நீங்கள் மனப்பக்குவம்னு சொல்லணும். இது அவர்களுடைய மன கற்றுக்கொண்டிருக்கிற எல்லை, அவ்வளோதான். அது பக்குவம் கிடையாது. அது பக்குவம் நம்ம இல்லை 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 அவங்க இது வரைக்கும் தான் நிற்கிறாங்க. அதெல்லாம் அறிவே கிடையாது. இன்னும் எல்லாமே பயிற்சி தான். ஜியோ வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்தாங்க. நான் வந்து ரிலையன்ஸ் எனக்கு பிடிக்காது, நான் வாங்க மாட்டேன். நண்பர் வந்து சொன்னாரு, இவர் வந்து ஜியோ வாங்க இவரோட கர்மா அப்படிங்க சொன்னாரா? ஜியோக்கே கர்மாலாம் கொண்டு போயிட்டீங்களா? சரி, ரைட்டு. ஒரு வகையில் அது நான் என்ன சொல்ல வருவேன்னா, கடவுள் இவரை காப்பாற்றுறதுக்கு முன்னெச்சரிக்கையாக வேற ஒரு வடிவத்தில் உதவி இருக்கிறார். யாரெல்லாம் ஜியோ முதல்லையே இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஜியோ வாங்கினதே உங்களை ஒரு குடிகாரம் மாதிரி அடிமையாக்கிறதுக்கு தான். முதல்ல கொண்டு வந்ததே அதுக்கு தான். இதை பற்றின விவாதம் வரும்போது இது சரியில்லை அப்படின்னா நீங்கள் பொதுவாக பார்த்தா சாதாரணமாக தெரியும். ஆனால் அதற்குள்ளேயும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுற செயல் இருக்குல்ல, அது மூலமாக உங்களுக்கு வேண்டும் வேண்டாம் நல்லது கெட்டதுக்குள்ளே உங்களுடைய செயல்லையே பேச வைக்கிறது அதுவும் திருவருள் தான். ஆனால் அதை லேமேனுக்கு பேசக்கூடாது. எந்த லேமேனுக்கு? சாதாரண தட்டில் இருக்கிற போது அதே லாஜிக் கொண்டாந்து வைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எந்த லாஜிக் கொண்டாந்து வைக்கக்கூடாது? இப்போ நான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன்மீகத்துக்குள்ளே போகிற ஒரு ஆளுன்னு சொன்னால், எனக்கு சின்ன சின்ன விஷயம் கூட, நான் இன்றைக்கி சாப்பிட்ற காஃபிலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே கடவுள் கொடுத்து என்னை கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறான் பாரு, அவனுக்கும் கடவுள் தான் செய்கிறார். ஆனால் அந்த எண்ணம் அதில் கிடையாது. இப்போ இந்த நாட்டோட அரசாங்கம் ஒரு ஆட்சிங்கீழ் தான் இருக்குது. ஆனால் நாம் ஆட்சிங்கீழ் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் லேமேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆனால் அதே வகையில் நாம் தாக்கப்படுற வகையில் என்னவாகும்? சீரியஸாக மாறிடுவோம். அதில் வந்து சென்சிட்டிவாக இருப்போம். நாம் சென்சிட்டிவ்னா தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் அதை தாக்கிறது வெளியில் இருப்போம். இந்த ரெண்டு வேறுபாட்டையும் உணர்றது தான் அது வந்து ரொம்ப அதுதான் அவர் சொன்னது. ரெண்டாக இருக்கும். அது ஒரே விஷயந்தான். இதுலேயே அது உங்களுக்கு புரியும். எதில் புரியும்னா, ஒரு ஆட்சி நம்மளை தாக்கிறதுல நம்மளை ரொம்ப நுட்பமாக அவங்க தாக்குறாங்க. ஆனால் நாம் ஆட்சியை உணர்றதில்ல, ஜீரோவாக இருக்கிறோம். இப்போ இப்படி சொல்கிறாங்க ஒரு சிலர், இது தவிர பாதுகாப்புக்கு வேறு எது அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு போன செய்தி அது. நாம் என்ன பண்ணுறோம்? இதுதான் எதிர்னு சொல்கிறோம். அப்போ யாருன்னா
அதுக்குள்ளே நம்ம அதை பற்றி நிறைய படிச்சுட்டு நம்ம அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம். அதே மாதிரி கடவுள் என்கிற அனுபவத்துக்கு பக்கத்தில் வர்றவனுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட கடவுளாக பார்த்து தான் செய்யணும். ஒரு ஆள் தொடர்பு கூட வேணும் வேணாம் உடனடியாக அதுக்குள்ளே என்ன இதுக்குள்ளே என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நெருங்க அதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் தொலைவில் இருக்கிறப்ப அது வந்து காமனில் தான் இருக்கும். அதை அந்த கேள்வி கொண்டாந்து இங்கே வைக்கக்கூடாது. எந்த கேள்வி எல்லாரும் கேட்பான், அங்கே ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க, கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இங்கே பொள்ளாச்சியில் இவ்வளோ பேரை பண்ணுறாங்களே, கடவுள் தண்டிக்கலையான்னு என்ன வந்து போன வாரம் கேட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பதில் எப்படி சொல்கிறது? எப்படி சொல்லுவீங்க? பழகுதலில் இடைவெளி இருக்குது எல்லாருக்கும். கடவுளோட இப்போ நம்ம உடம்புல எல்லாமே கடவுள் தான். என் கண்ணும் கடவுள், எனக்கு வருகிற என்னது அது வெளியே தள்ளுகிற பொருள்களும் கடவுள் தான். கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் கடவுள் தன்மையை நான் எதில் பார்க்குறேன்? கண்ணில் தான் பார்க்குறேன். மலத்திலையா பார்க்குறேன்? கடவுள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. முதல்ல நான் கடவுளை மலத்தில் தான் பார்க்குறேன். அதுக்காக நீங்கள் இந்த பாட்டை எழுதி நினச்சக்கூடாது. ஒருத்தன் ஒரு பாட்டு எழுதினான். என்ன பாட்டு அது? நம்ம அது இல்லை, புது கவிதை. நம்ம பேர்னா ஞானத்திமிரன், அது பேருனா அந்த அம்மா அந்த புது கவிதை எடுத்து போட்டிருந்தத, சங்கூதி நீர் பாய்ச்சி சாஞ்சாராம் பிள்ளையார். அப்போ நான் அந்த பாட்டை தூக்க சொன்னேன் தீசிஸ்லேருந்து. அந்த அம்மா பேர்னா தீசிஸில் போட்டிருந்தாங்களே, நான் திருத்தி கொடுக்கும்போது அந்த பாட்டை எடுத்துரு அப்படின்ட்டேன். சங்கூதி நீர் பாய்ச்சி சாஞ்சாராம் பிள்ளையார். இப்படி இந்த பாட்டை அப்படியே எழுதியிருந்தாங்க. நான் அது நீங்கள் சொல்கிறது, அதுலேயும் தப்பு இருக்குது, அதையும் சொல்லக்கூடாது நீங்கள், புரியுதா? அப்போ மலத்தை அந்த கவிதையில் வடிக்கிறான், புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா தீசிஸ்லேருந்து சுத்தமாக அதை எடுக்க சொன்னேன். நம்ம இவங்க புவனேஸ்வரி கூட இருந்தாங்களே, அவங்க எழுதுனது தீசிஸில் தானே. கீத சரஸ்வதி அந்த மாதிரி தான் எனக்கு ஞானத்திமிரன்னு பட்டம் கொடுத்தவங்க. பொதுவாக தீசிஸை காட்டும்போது நான் இது முதல்ல எடுத்துருமா, இது வந்து சரியில்லை. ஒரு கவிஞர் எழுதிக்கிறான் அதை, அவன் லேமேன். ஆனால் சித்தர்கள் மலத்தை நிறைய பேர் உடம்புலலாம் பூசின்னு இருக்கிறாங்க. இப்போ சாதாரண மலத்தையும் சித்தர்கள் மலத்தையும் சமப்படுத்த முடியுமா உங்களால்? உங்களுக்கு எத்தத்தின்னா பித்தம் தெளினா நோயின்னு வந்துட்ட பேர் அவனே வந்து அருவறுப்பாக பூசுவான், அவனுக்கு நோய் சரியாகும். உங்களுக்கு தெரியுமா, தொழுநோயெல்லாம் சரியாகுது சில பேருடைய மலத்தில். எச்சில் சாப்பிட்டு நிறைய வந்திருக்குது. அதெல்லாம் அதில் வந்து சில பேர் அதுக்காக ஐதீகமாக எல்லா சித்தர் மலமும் வாசனை வராது, சில சித்தர் மலம் வாசனை வரும், அது நோய் மருந்தாக இருக்கும். அப்புறம் எல்லா சித்தருக்கும் மலமும் வாசனை அடிக்கணும்லாம் போயிடாதீங்க, புரியுதா உங்களுக்கு? நாங்கள் ஒரு சித்தரோட சுற்றிக்கிட்டு இருப்போம், அவர் மலம்லாம் போக மாட்டார் பெரும்பாலும். திடீர்னு பார்த்தா இறங்குவார், ஒரு காயத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டுவிட்டு அழகாக கழுவிட்டு வந்துடுவார். அதுக்காக நாங்கள் அது பின்னாடி போனதில்லை, புரியுதா? ஆனால் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டை வந்து எதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை. நான் வந்து இதெல்லாம் நாங்கள் உள்ள ஒன்று ஒன்றா ஆமாம் வள்ளலார் சொல்கிறேன், உண்டதெல்லாம் மனமே மலமே. நீங்கள் வந்து தத்துவத்தில் ஆமாம் நாம் மலம் போயிட்டு இருக்கிறோம்ல, அப்போ மலத்தை தான் சாப்பிட்றோம். ஆனால் மலமாக சாப்பிடாம சாப்பாடாக சாப்பிட்றோம். ஞானசரியில் ஒரு வரி இருக்குது, ஞானசரியில் ஒரு வரி எழுதுறாரு வள்ளலார், இதில் தான் இருக்குது. இதெல்லாம் கேட்ட பிறகு தான் எனக்கு இந்த ஞானசரியை சொற்பொழிவு பண்ணி ஆகணும்னு முடிவு எடுத்தேன். நான் ஞானசரியை எடுத்ததுக்கு காரணம் சமீபமாக அதை நிறைய கேட்டேன். ரொம்ப அட்வான்ஸாக அதுக்குள்ளே பாடியிருக்காரு வள்ளலார். அதனால தான் இந்த சொற்பொழிவு எடுத்தது. ஏன்னா நமக்கு ஏதாவது வந்து அந்த அனுபவத்தில் புரிய வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இவ்வளோ வரலாறு நான் சொல்லணும், சும்மா இல்லை. இப்போ நம்ம அவர் வந்து இதை செய்வார் அதை செய்வார்னு அவர் பின்னாடி சுற்றுறாங்க, அவர் பின்னாடி இருக்கிறாங்க, அவர் பெரிய ஆள் தான். ஆனால் அதை அடைய முடியுமா முடியாதான் நமக்கு தெளிவு வந்துட்ட பிறகு நம்ம அது பின்னாடி சுற்ற வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க வேலை என்னன்னா நம்மளை பார்த்துக்கணும், ஆனால் நாம் போய் அவங்கள பார்க்கலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வளரணும். இதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? இதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இதெல்லாம் கற்றுக்கிற விஷயம் இல்லை, உங்களுக்கு பிறப்பு கை கொடுக்கணும். இல்லைன்னா அது 1% கூட வராது, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன உழைச்சிருக்கிறீங்க அதுக்கு, அந்த இடத்துல உழைப்பு தான் மூலதனம். மார்க்ஸ் எதுனாலும் அது எதை ஒன்றாலும் நீங்கள் அது சைவ சித்தாந்தம் இல்லைன்னு கூட சொல்லிட்டான். அந்த உழைப்பு அதுக்கான மூலதனமாக மாறும். அது இல்லாத அதை தான் கடவுள் வேல்யூக்கு எடுத்துப்பானே தவிர உக்காந்துக்கிட்டு இல்லை டான்ஸ் ஆடிக்கிட்டு பெரிய துண்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஹவாய் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே அடுத்த பொறுப்பில் மலத்திலேயே கிடக்க வேண்டியது தான். சனினை சாக்கடையிலே போட்டு தான் தூக்குவோம். சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அது வேற. நான் சொல்கிறது வேற.
அது வந்து எவனை எப்படி இந்த பொழப்பில் இவ்வளோத்தி அனுபவிச்சுட்டு இவ்வளோ பேர் வாழ்க்கையை கெடுக்கிறான்னா தூக்கி எங்கே போட்டு அடிப்பான்னு தெரியாதா? அது தெரியாமல் விளாட்றது அது வேறு. அவன் சொல்லிகிட்டு இருக்கானுங்க நம்மளை என்ன சொல்கிறாங்க, யார் இப்போ மெசேஜில் கூட போட்டிருந்தானே, அந்த கோமல் சேகர் போட்டிருந்தான், இந்த பிறப்பில் சைவ என்ன திமிருப்பாருங்களேன். இந்த படிக்கிறேன் அதை நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் வந்துச்சா உங்களுக்கு? அது இப்போ ஓட்டு கேட்குறாங்கல்ல, படிக்கிறேன் சும்மா 1 2 3 4 வந்திருக்குது, அதில் 1 2 சொல்லிடுறார். அதாவது மண்ணை அயலானிடம் தாரை வார்த்து விட்டு வேத நெறியை விட்டு விட்டு எப்படி எங்கு வைத்து உயர் சைவ நெறியை காக்க முடியும்? என் கருத்துக்கு மாறுபட்ட கருத்துடையோரும் வேத சமய துரோகிகளும் இருந்ததன் விளைவே இன்று சிவபூமியாக இருந்த பாகிஸ்தானத்தையும் வங்காளதேசத்தையும் இழந்து விட்டோம். அங்கே இருந்தது சிவ வழிபாடு. இங்கே வந்து விவாத மேடை இல்லை, நான் வியாபாரி இல்லை, பிராந்திய கலாச்சார பேதங்களை கடந்து விட்டேன். வேத நெறியின் கீழ் வரும் பல்வேறு சமயங்களும் வழிபாட்டு முறைகளும் கோட்பாடுகளும் சிவமே. நீங்கள் கீழ்நிலையில் பயிர்வோர் என்னை புரிந்து கொள்ள முடியாது. இந்த தேசம் என் உடல், நான் தான் வந்து இந்த இந்து சமயமே என்னுடைய உயிர். நான் இப்படி வந்து நான் ஆராய்ச்சி படிப்பதால் நான் பயின்று வந்த பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தேவையில்லை என அழிய விட முடியாது. எல்லாவற்றையும் கட்டி காக்கும் பொறுப்பு சைவனுக்கு உரியது. மோடிக்கே ஓட்டு போட வேண்டும். இப்படிலாம் கேட்டு அனுப்புகிறார். இப்போ கோமல் சேகர் 3 4 மெசேஜ் வெற்றி தனியாக எடுத்து அனுப்பிட்டுருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போகலைன்னா நீங்கள் பாவியாம். நாம் சொல்லியிருக்கிறோம் சைவனாக வந்துட்டு நீ பண்ணால் நீ எப்படிப்பட்ட பாவியாக மாறுவ? சைவங்கிற பேர் நாமளாவது பரவாயில்ல, அப்போ யார் பாவின்னு யார் முடிவு காட்டும்? அதுக்கு பேர் தான் உணர்ந்து அதுக்கு இடம் கொடுக்கணும். நான் அதாவது அப்போ தான் நாம் சொல்கிறோம் 2 விஷயம் நாம் சொல்கிறோம். பசங்கிட்ட கூட சொல்லுவேன், கிறிஸ்டியனை திட்டுறாங்களா வந்து ஒரு 10 ஸ்கூலை கட்டி கொடுத்துட்டு திட்ட சொல்லு, கட்டாத திட்டாத. நீ என்னை ஸ்கூலை விட்டு பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு என் வேலையை மறுபடியும் வாங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற? நீ திட்டுறே தவிர அவங்களுக்கு இணையாக ஸ்கூலை கட்டி விடு. இல்லை எல்லா ஸ்கூல்லையும் இலங்கை மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் நடத்துங்க. இலங்கையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலும் கிடையாது, கவர்மெண்ட் தான் எல்லா ஸ்கூலையும் நடத்தும். எவனும் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட முடியாது அந்த ஊரில், எல்லா ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் தான் நடத்த சொல்லு. ஆமாம். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லு, எந்த சமயம் ஜாதியை மறுக்குதோ அந்த சமயம் இந்தியாவோட சமயம்னு சொல்லு. எந்த சமயம் சாதியை வச்சு தான் சமயம் வருது, சமயத்தை வச்சுலாம் ஜாதி வரல. வரலாற்றில் தான் உண்மை. அப்புறம் ஜாதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு சமயம் வருது. எப்படி பாரு, ஜோக்கிங். முதல்ல ஜோக்கர் எதில் வந்துடும்? ரம்மிலேயே ஒரு ஜோக்கர் கட் பண்ணி வைப்பான். அதுக்கப்புறம் ஜோக்கர் ஒரிஜினலாக ஒன்று இருக்கும். எது ஜோக்கர்? இப்போ முதல்ல ஒரு ஜோக்கர் ஜாதி, அதுக்கப்புறம் ரம்மியில் ஒரு நம்பரை கட் பண்ணி வச்சு அது ஒரு ஜோக்கர். இதுதான் அப்புறம் ஜாதி இல்லைன்னு ஒரு சமயம். புரியுதா அந்த விளையாட்டு உங்களுக்கு? உனக்கு அந்த ரம்மி விளையாட தெரியாதா? சீட்டுக்கட்டில் வந்து ஜோக்கரே 2 கார்டு இருக்கும், அது ஒரிஜினல் ஜோக்கரு. இது இல்லாமல் ஒரு நம்பரை எடுத்து வைப்பான், அந்த 6ஆம் நம்பர்லாம் ஜோக்கர். 6 எடுத்து வச்சான்னா 6லாம் ஜோக்கர். இப்போ 2 ஜோக்கர் என்னன்னா, முதல்ல ஒரு ஜோக்கர் ஜாதி இருக்குதுன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அப்புறம் சமயத்தை அதில் கொண்டு வந்துட்டான் ஜாதியை வச்சு. ஆமாம், சீட்டுக்கட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த 6ஆம் நம்பரை வெட்டி வச்சான் பாரு. அது மாதிரி ஜாதி இல்லை, நாங்கள் ஜாதி இல்லாத சமயம் அது ஒரு கூத்து. இதுதான் சங்கரரும் ராமானுஜரும். சங்கரருக்கு ஜாதி வேணும், ராமானுஜருக்கு ஜாதி வேணாம். இவர் கட் பண்ணி வச்சது அவர் ஒரிஜினல். ஆனால் 2மே இந்து தான். அதனால தான் இப்போ நாம் நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. எதை தான் நாம் தப்பாக நினைக்கிறோமா சரியாக நினைக்கிறோமா? அப்போ தான் என்ன கொடுக்கணும், அந்த உழைப்பு மூலதனம் சொன்ன பாருங்க, அது உங்களை எது சரியோ அதில் வழி நடத்தும். ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜு வழி கொடுத்து வழி காமிச்சிருப்பாரு, அப்படி சொல்லு. ஆனால் வந்து வள்ளலார் அதெல்லாம் இறங்குறாருங்க. வள்ளலார் தான் முதல்ல வந்து அரசியலையும் விமர்சனம் பண்ணது, ஆன்மீகவாதி. திருஞான சம்பந்தர் பண்ணது வேற, இவர் பண்ணது வந்து கருணையில் ஆட்சி கடுகி ஒழிகன்னு சொன்னது. அது சைவ சித்தாந்தி அவரு இல்லை சார். சைவங்கிற பேர்ல என்ன இருக்குதோ அதை நான் பேசித்தான் ஆகணும். ஏன்னா வந்து எங்களை பேசுறான் இல்லை, எங்களை என்ன சொல்றான்னா, ஒரிஜினல் சைவர்கள் இவங்க மோடி ஓட்டு போனாங்கிறான். அப்போ நாம அதை பற்றி பேசுவோம். ஆமாம், அதை விட பரவாயில்ல தாங்க. ஆனால் அது பேசுகிற கலை சார்பு இல்லை எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. மிஷினை பற்றி பேசுறதுக்கு எனக்கு சார்பு கிடையாது. ஆனால் சைவனை பற்றி பேசும்போது நான் அதை படித்தாலும் இன்னும் நம்ம இதையிலையும் அதை எடுத்து போடுறதுக்கு
ஆமாம் ஆமாம், முப்பொருள் உள்ள இது இருப்பாரு. சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழத்துக்கே போயிட்டார். காப்பி வந்துச்சா, கொடுத்தீங்களா? அப்போ முடிக்கலாம், கதையை முடிச்சிடலாம். எது முடிக்கிறதுக்கு அந்த தெளிவை சொல்லிடுறேன். இந்த உழைப்பு மூலதனங்கிறதுல தான் நாம் தெளிவாக சித்தாந்தத்தில் நீங்கள் நினச்சி உங்கள் பிறப்பை மாற்ற முடியாது. உங்கள் உழைப்பு கடவுளோட மதிப்பீட்டுக்கு வரும்போது மாற்றுறதுக்கான பிறப்பு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதில் தான் பிறப்பினுடைய உயர்வு. அதனால தான் உழைப்பே மூலதனங்கிறதுல சைவ சித்தாந்தம் தெளிவாக இருக்குது. எந்த விதமான ஏமாற்று கற்பனைக்கெல்லாம் இடம் தரும். அதில் தான் எதை நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையை தான் நினைக்கணும். எந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு நினைக்கணும். அதுக்குள்ளே நான் எப்படி செய்யணும். தெளிவடைகிறதுக்கு ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சா போதும். நான் நல்லபடியாக நான் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடு கடவுளேன்னு சொன்னால், அதை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சூழ்ச்சி நினச்சிட்டிங்கன்னா அது காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அதனால் நினைத்தல் என்கிற தொழிலில் பிறப்பை வெல்லுவதற்கான ஒரு அடிப்படையை சிந்திக்க துணை நின்ற திருவள்ளுவருக்கும் குருவள்ளுவருக்கும் நன்றி.